Good morning students, welcome back to முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ஒரு ஜென்ரலாக வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எஸ்எஸ்சி ஜிடி வந்துட்டு எக்ஸாம் வந்து நெருங்கிட்டு வருது. ஓகேங்களா, இப்போ போன வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 something வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அது எப்படிங்க எடுக்க முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அசால்ட்டாக எல்லாருமே வந்துட்டு ஒரு 15+ வந்துட்டு ரீசனிங்கில் போய்ட்டாங்க, ஒரு 80 போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரிக்கே வந்துட்டு ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்துட்டு எதில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, 18 கொஸ்டின் வந்து ரீசனிங்கில் போட்டிருப்பாங்க, 15 கொஸ்டின்ஸ் வந்துட்டு மேக்ஸில் போட்டிருக்காங்க, ரிமைனிங் வந்துட்டு என்ன போட்டிருப்பாங்க ஜிகே போட்டிருப்பாங்க. அந்த தொடாத ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் ஒன்று தான். ஓகேங்களா, இதை தொடாமே உங்களுக்கு எவ்வளோ வந்துருச்சு கட் ஆஃப் அப்படிங்கிற வந்துட்டு 70 above வந்துடுது. ஓகேங்களா, அப்படிங்கிற பட்சத்தில் இனி வரப்போகிற காலத்தில் வந்து நம்ம வந்துட்டு இங்கிலீஷை நம்ம தொட்டால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும், அதாவது தமிழ்நாட்டில் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிற தொடாமே ஈஸியாக வந்து நம்ம கட் ஆஃபை கிளியர் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். ஆனால் இனி வர காலத்தில் இங்கிலீஷை தொடாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகேங்களா, இப்போ இங்கிலீஷில் வந்துட்டு 20 out of 20 அப்படிங்கிற எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு என்னன்னா அதுக்கு சில புரிதல் வேணும். அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லலை, அதுக்கு சில புரிதல் வேணும். அந்த புரிதலுக்கான நேரம் வந்து எடுத்துக்கணும். ஒரு 2.5 months வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்படி எடுத்தால் மட்டும்தான் அதுக்குன்னு தனியாக நம்மளால் 20 out of 20 வந்துட்டு போட முடியும். ஏன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்கூலில் இருந்தே நம்மளால் படிச்சுட்டு வந்திருக்க மாட்டோம். ஓகேங்களா, அதை ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு சொல்லித்தந்தவங்களும் அவ்வளோ ப்ராப்பராக சொல்லித்தந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஓகேங்களா, அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளால் அதை வந்துட்டு 2.5 months வந்துட்டு உன்னுடைய எஃபர்ட் எவ்வளோ போறியோ அதை வச்சு மட்டும்தான் வந்துட்டு உன்னால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்ன பண்ண முடியும், இங்கிலீஷை வந்துட்டு கற்றுக்க முடியும். அதே நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் அதிலே வந்துட்டு இப்போ கிராமர் பார்ட்டு, ஒக்காபுலரி பார்ட்டு, அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் பார்ட் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்டில் வந்துட்டு 5 marks வரும். ஓகே, அதுக்கு நீ வந்து அதிகமாக வாசித்து இருக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு கிராமர் அவ்வளோவா தெரியாட்டாலுமே என்ன பண்ணியிருக்கணும், அது வந்து காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது உன்னுடைய ரீடிங் கேப்பபிலிட்டியை வந்துட்டு இது பண்ணியிருக்கணும். ஓகே, அது விடுங்க. அதுக்கப்புறம் கிராமர் பார்ட்டில் வந்துட்டு 8 to 10 கொஸ்டின் முடிய வரும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒக்காபுலரியில் வந்துட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போ உன்னுடைய எய்ம் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் பார்ட் இருக்கணும். ஏன்னா இந்த கிராமர் பார்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதே நமக்கு வந்துட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலே வந்துட்டு எப்படி தான் கேட்குறாங்கன்னா ஒரு 100 ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 120 ரூல்ஸ் இருக்குது. அந்த 120 ரூல்ஸில் இருந்ததை மட்டும்தான் அவங்க திரும்ப வந்துட்டு எதுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎலுக்குமே வந்துட்டு அதுலேருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, அந்த இதை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ப்ரீவியஸில் நடந்திருக்குள்ள எஸ்எஸ்சி ஜிடி கொஸ்டின்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணி அதெல்லாம் வந்துட்டு ஒரு 60 ரூல்ஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, இந்த 60 ரூல்ஸ் வந்து இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரே இருக்காது எஸ்எஸ்சி ஜிடியில். உனக்கு கொடுத்துருக்க எல்லா கிராமரையும் நீ செக் பண்ணாலும் இந்த 60க்குள்ளே 1 வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா, மேபி இந்த 1-2 வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட முடியாததாக இருக்கணும். ஓகேங்களா, அதுவும் கிராமர் தான், ஆனால் அது ரீடிங்லேயே வந்துட்டு உனக்கு எப்படி இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். ரிமைனிங் இருக்குது, அதான் சொல்கிறேன்ல, இந்த கிராமர் பார்ட்டை மட்டும் நீ பார்த்தா நான் கம்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறது ஒரு 60 ரூல்ஸ் தான். அன்றைக்கி ஓகே, 1 வீக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூல்னு பார்த்தீங்கனாலே 60 நாளில் வந்து 60 ரூலில் படிச்சுக்கலாம். ஓகேயா, ஈஸியாக தான் உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த 60 ரூலில் படித்தேன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீ 7 to 10 கொஸ்டின் முடிய ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, 7 to 10 கொஸ்டின் தான் நான் சொல்கிறேன். அதே இது மார்க்காக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். 20 marks இல்லைனா 40 to 20 marksக்குள்ளே நீ வந்துட்டு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இது அப்படிங்கிற வந்துட்டு இந்த மார்க் அப்படிங்கிற வந்துட்டு உனக்கு ஓவராலில் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, நீ வந்துட்டு இதுக்குன்னு தனியாக நேரமெல்லாம் அதாவது இந்த கிளாஸ் போக சின்ன ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நீ மேக்ஸு இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரீசனிங் தான் ரொம்ப ஈஸியான ஒன்று. ஓகேங்களா, ரீசனிங் அடுத்து ரொம்ப ஈஸியான பார்ட் அப்படின்னா என்னைய கேட்டால் இங்கிலீஷை மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கிலீஷில் வந்துட்டு அவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறான். ஓகேங்களா, நான் தான் சொல்லலை, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நான் அனலைஸ் பண்ணுறப்பே வெறும் 60 ரூல்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 60 ரூலில் மட்டும் ஈஸியாக படிச்சுக்கிட்டாலே போதும், நீ ஈஸியாக வந்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே, இதை தான் நான் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். இனி வீக்லி வந்துட்டு வீடியோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி சில காரணங்களால் வந்து என்னால் வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து போஸ்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ நம்மகிட்ட எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, என்னுடைய ஒர்க்கும் வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஓகேங்களா, அது முடிஞ்ச பட்சத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இனிமேல் வந்துட்டு வீடியோ செஷனில் வந்து கன்சர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, நீ இது வரைக்கும் பார்க்கறதுனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி 2 10th கிளாஸ் வந்து எடுத்துருப்போம். ஓகேங்களா, அதை மஸ்ட்டு
அதை பார்த்துட்டு இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா டென்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு என்ன சொல்ல, நம்ம எப்படி கணக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பாடு தேவையோ அதே அளவு தான் டென்ஸ் இங்கிலீஷுக்கு. ஓகேங்களா, அது கொஞ்சம் எலாபரேட்டான வீடியோவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு பேசிக்னா என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நீட்டாக ஒவ்வொரு டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, இங்கே நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் தான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இப்போ அந்த கிராமர் வந்துட்டு இதே கொஸ்டின் வந்து உனக்கு கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க, ஆனால் அதோடைய கான்செப்ட் சொல்லியிருப்பேன், இது வந்தால் இதுதான் ஆன்சர் அப்படின்னு. ஓகேங்களா, நீ என்ன செய்கிறேன்னு தெரியுமா, நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எடுக்கிற. ஓகேயா, எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டோம்னா அது வந்துட்டு என்ன சொல்ல, உங்களுக்குன்னே ஒரு அசட்டு தைரியத்தை வந்து உருவாக்கிடும். அது கூடாது. ஓகேங்களா, நம்ம வந்துட்டு நான் கான்செப்டை சொல்கிறேன், நீ இந்த கான்செப்ட் வந்து கொஸ்டினில் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி தேடி நீ தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா கொஞ்சமாவது ஆர்வம், அதாவது கொஞ்சம் என்ன சொல்ல வரேன்னா ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு சஸ்டெயின் ஆக முடியும். இப்போ இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஆர்வம் மட்டும்தான் வேணும். ஓகேங்களா, நான் உனக்கு கான்செப்ட் எல்லாம் நல்லா சொல்லி தந்துடுறேன், அதில் எதுவும் டவுட் இருந்தால் நீ அப்படியே வந்து கமெண்ட் பண்ணு. ஓகேங்களா, அதில் எந்த டவுட்டும் இல்லாத மணிக்கு நான் அதாவது கான்செப்டை சொல்லித்தரேன். இந்த கான்செப்டை நீ வந்து என்ன பண்ண போகிற, உன்னுடைய கொஸ்டின் பேப்பரில் வந்து அப்படியே அப்ளை பண்ண போகிற. ஓகேங்களா, அது மட்டும்தான் நீ செய்ய வேண்டிய வேலை. ஓகேங்களா, சரி ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ இங்கே என்னங்க இருக்குது, ஓகே, உனக்கு ப்ரீவியஸாக ஒரு 3 இயர்ஸில் வந்து கேட்டுற எல்லா ஜிடி கொஸ்டினையும் கிராமர் கொஸ்டினையும் கம்பைல் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கு. அப்படி கம்பைல் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததில் இந்த 60 ரூல்ஸும் முக்கியமானது. ஓகேங்களா, இந்த ரூல்ஸ் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம டென்ஸில் என்ன பார்த்துருப்போம், சப்ஜெக்ட் வந்துட்டு சிங்குலராக இருந்துச்சுன்னா, இப்போ இந்த ஹீ அப்படின்னா அவன், ஹீக்கு வந்துட்டு என்ன போடுவோம், ஹீ இஸ் அ பாய், ஹீ இஸ் அ பாய், we are players. இப்போ ஹீ அப்படிங்கிறது யாருங்க, ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஓகேங்களா, சப்ஜெக்டாக இருக்கும் பட்சத்தில் அவரை என்னான்னு பார்க்குறோம், சிங்குலராக ப்ளூரலான்னு பார்ப்போம்ல. இப்போ ஹீ அப்படிங்கிறது வந்து சிங்குலரா இல்லை ப்ளூரலாங்க, ஹீ அப்படிங்கிறது வந்துட்டு அவன் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். ஓகேங்களா, ஹீக்கு வந்து என்ன அர்த்தம், அவன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஹீ வந்தால் அதுக்கு நம்ம என்ன போடுறோம், இஸ் போடுறோம். ஓகேங்களா, அவன் அப்படிங்கிறது சிங்குலரா இல்லை ப்ளூரலா, சிங்குலர். ஸோ சிங்குலருக்கு என்ன போடுறோம், இஸ்ஸு போடுறோம். இது வந்துட்டு இஸ் வந்தால் இது வந்து என்ன டென்ஸுங்க, ப்ரெசன்ட் டென்ஸ். இதே இது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸில் எழுதணும்னா என்ன பண்ணுவோம், இஸ்ஸுக்கு பதில் என்ன போடுவோம், வாஸ் போடுவோம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வி அப்படின்னா அதுக்கு தமிழில் என்ன, நாங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நான் அப்படின்னா சிங்குலர், நாங்கள் அப்படின்னா என்னது ப்ளூரல். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா, அப்படின்னா ப்ளூரல்னால் இங்கே என்னங்க வந்திருக்கு, ஆர் வந்திருக்கு. ஓகேங்களா, சப்ஜெக்ட் சிங்குலர்னால் அதுக்கு என்ன போடணும், இஸ்ஸு இல்லைன்னா வாஸ் போடணும். ஓகேங்களா, அதே சப்ஜெக்ட் ப்ளூரல்னா ஆர் இல்லைன்னா என்ன பண்ணணும், வேர் வந்து போடணும். ஓகேங்களா, இது வந்து நம்ம டென்ஸ்லேயே வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அதை வச்சு இங்கே வரும். அதே நேரத்தில் ஓகேங்களா, இப்போ ஹீனா இஸ்ஸு போட்டுருவோம், வீணா ஆர் போட்டுரும், ஏன்னா சிங்குலர் ப்ளூரல்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, சில இடங்களில் வந்துட்டு சுகர் அப்படின்னு கொடுப்பாங்க. சுகர்னால் என்னங்க, சுகர்னா சர்க்கரை. ஓகேங்களா, சர்க்கரை, அந்த சர்க்கரையை வந்துட்டு சப்ஜெக்டாக கொடுத்துருப்பாங்க. சுகர் இஸ் வெரி டேஸ்டி. ஓகேங்களா, சுகர் இஸ் வெரி டேஸ்டி. இப்போ சர்க்கரை அப்படிங்கிறது வந்துருக்கு. சர்க்கரையை வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, சர்க்கரைனா ஏகப்பட்ட சர்க்கரை இருக்குல்ல, அதை ஏன் வந்துட்டு சிங்குலர்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரைனா ஜீனி, அந்த ஜீனியை நம்மளால் எண்ண முடியுமா, ஜீனியை நம்மளால் எண்ண முடியுமாங்க, எண்ண முடியாது. அப்போ நான் அந்த சர்க்கரை அப்படிங்கிற வந்துட்டு என்னது, ஒரு அன்கவுண்டபுள் நவுனு. ஓகேங்களா, இந்த சர்க்கரை அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு அன்கவுண்டபுள் நவுன். அப்புறம் அன்கவுண்டபுள் நவுன் சப்ஜெக்டாக வந்தால் நம்ம அதை என்னன்னு தான் கன்சிடர் பண்ணிக்கணும், சிங்குலர்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அதனால தான் இங்கே என்ன வந்திருக்கு, சிங்குலர் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ ஹீ அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, அது சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் நம்ம சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணணும், அதே சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, சுகர் அப்படிங்கிறது இருக்குது. சுகர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை. இப்போ சர்க்கரை அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்கு சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கரை வந்து நம்மளால் என்ன முடியுமா, முடியவே முடியாது. ஸோ அன்கவுண்டபுள் நவுன் சப்ஜெக்டாக வந்துருந்துச்சுன்னா, ஓகேங்களா, அன்கவுண்டபுள் நவுன் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ கான்செப்டுக்குள்ளே போயிடலாமா. அதாவது இப்போ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னென்னங்க இருக்குது, 8 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 8 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது, எவ்ரிபடி,
somebody. ஓகேங்களா, nobody anybody. ஓகே, everything something. அதுக்கப்புறம் nothing anything. டோட்டலாக எத்தனை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு? 8 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓகே, இந்த 8 வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று சப்ஜெக்டாக வந்தால் என்னங்க யூஸ் பண்ணணும்? சிங்குலர் யூஸ் பண்ணணுமா இல்லை ப்ளூரல் யூஸ் பண்ணணுமா? எல்லாத்துக்கும் அந்த குழப்பம் வரும்ல. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் சிங்குலர்னு யூஸ் பண்ணிக்குவோம், சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணணும். ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணணும். அதே இடத்துல வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுனாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? அதுக்கு வந்துட்டு சிங்குலர் தான் கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆனால் இப்போ என்ன இருக்குது? எவ்ரிபடி. இங்கே என்ன இருக்குது? சம்படி. அதே மாதிரி இங்கே என்னங்க இருக்குது? நோபடி. இங்கே எனிபடி. ஓகேங்களா, அதே மாதிரிக்கு எவ்ரிதிங் சம்திங், நத்திங் எனிதிங். டோட்டலாக 8 வார்த்தைகள் இருக்குது. இந்த 8 வார்த்தைகளும் சப்ஜெக்டாக ப்ளே பண்ணுச்சுன்னா அதை நம்ம சிங்குலராக கன்சிடர் பண்ணணுமா இல்லை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல. இதுதான் முதல். ஓகேங்களா, சரி ஓகே, இப்போ பார்த்துலாமா? இப்போ பார்த்துலாம். இங்கே என்னங்க போட்டிருக்கு? எவ்ரிபடி இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். ஓகேங்களா, இப்போ எவ்ரிபடி அப்படின்னா, இப்போ படி அப்படின்னா என்ன, திங்குனா என்ன? ஓகேங்களா, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஓகேங்களா, நம்ம இங்கே படின்னு பார்த்துருக்கோம்ல. இப்போ முதல்வன் படம் பார்த்துருப்பீங்களா? எல்லோரும் முதல்வன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் அர்ஜுன் வந்து என்ன சொல்லியிருப்பாப்ல, அதாவது ஒன் டே சிஎம்மாக பொறுப்பேற்றதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான்னா, ஒரு பப்ளிக்கில் இதில் போயிட்டு அந்த இதை சீல் பண்ணியிருப்பாப்ல, ரேஷன் கடையை வந்துட்டு சீல் பண்ணியிருப்பாப்ல. சீல் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவான்னா, அவன் அந்த இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அவன் இன்னொரு மேலதிகாரியை சொல்லுவான், அவன் இன்னொரு மேலதிகாரியை சொல்லுவான். இப்படியே வந்துட்டு தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும்ல. அப்போ வந்துட்டு தலைவன் என்ன சொல்லுவாப்ல, எவ்ரிபடி இஸ் கரப்டட் அப்படின்னா ஆல், அதாவது எவ்ரிபடி அங்கே இருக்க எல்லாருமே என்னது கரெக்ட் பண்ண பண்ணியிருக்காங்க, அதாவது ஊழல்வாதிகளாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. எவ்ரிபடி அப்படிங்கிறத வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து படின்னு வந்துச்சுன்னா, ஓகேங்களா, படின்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் யாரை குறிக்கக்கூடியது? உயிருள்ள மக்களை குறிக்கக்கூடியது. உயிருள்ள மக்கள், அதாவது மேக்ஸிமம் வந்துட்டு ஆட்களை, அதாவது என்ன சொல்லலாம், உயிருள்ள பெர்சன்ஸை வந்து குறிக்கக்கூடியது. அதனால தான் எவ்ரிபடி, சம்படி, அதே மாதிரிங்க நோபடி, எனிபடி, இவங்கெல்லாம் யாரை குறிக்கக்கூடியது? ஆட்களை வந்துட்டு குறிக்கக்கூடியது. லிவிங் திங்ஸை வந்துட்டு குறிக்கக்கூடியது. லிவிங் திங்ஸ்லேயும் பர்சனலாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஆட்களை வந்துட்டு குறிக்கக்கூடியதான் என்னது? எவ்ரிபடி, சம்படி, நோபடி, எனிபடி. ஓகேங்களா, அந்த கடைசியாக வந்துட்டு படின்னு முடிஞ்சிட்டாலே என்ன தான், அவங்கெல்லாம் ஆட்கள், அப்போ அவங்கள குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் எவ்ரிதிங், சம்திங், நத்திங் அண்டு எனிதிங், இதெல்லாம் என்ன சொல்லக்கூடியதுன்னா உயிரற்ற பொருட்களை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, இந்த படின்னு வந்துச்சுன்னா அவங்கெல்லாம் யார்? நபர்களை, அதாவது உயிருள்ள நபர்களை குறிக்கக்கூடியது. அதே இது திங் வந்துச்சுன்னா அவங்கெல்லாம் யார்? அவங்க திங்க்னு கடைசி எழுத்து வந்து திங்குன்னு முடிஞ்சுன்னா அவங்கெல்லாம் யாரை குறிக்கக்கூடியதுன்னா உயிரற்ற பொருட்களை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, இந்த கான்செப்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி ஓகே. இங்கே என்னங்க கொடுத்துருக்கு? எவ்ரிபடி. ஓகேங்களா, அடுத்தடுத்து எவ்ரி திங்குன்னு கொடுத்துருக்கா. சரி ஓகே, இந்த 8 வார்த்தைகளில் எது சப்ஜெக்டாக ஆரம்பித்தாலும் நமக்கு என்ன தான் வரணும்? சிங்குலர் வெர்பு தான் வெர்பாக வரணும். ஓகேங்களா, அதாவது இந்த மேலே கொடுத்துருக்க 8 வார்த்தைகள், இந்த 8 வார்த்தைகளும் அதாவது எவ்ரிபடினாலும் சரி தான், எவ்ரி திங்குனாலும் சரி தான், உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி தான், உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி தான், இந்த 8 வார்த்தைகளில் எது சப்ஜெக்டாக வந்தாலும் அதுக்கடுத்து வரக்கூடிய வெர்பு என்னவாக தான் வரணும்? சிங்குலர் வெர்பாக தான் வரணும். ஓகேங்களா, சிங்குலர் வெர்பெலாம் என்னென்ன? இஸ்ஸு, அதுக்கப்புறம் என்ன வரும்? வாஸ் வந்தாலும் வரலாம். ஆனால் இந்த சென்டென்ஸுக்கு இஸ் தான் கரெக்ட். ஓகே, நான் சிங்குலர் வெர்ப்ஸை வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இஸ்ஸு, வாஸு, அதுக்கடுத்து ஹேஸு, இதெல்லாம் வந்துட்டு என்னது? சிங்குலர் வெர்ப்ஸ். அதே ப்ளூரல் வெர்ப்ஸ் எல்லாம் என்னது? வேறு, ஆறு, அதுக்கப்புறம் ஹேவ் அப்படிங்கிறதெல்லாம் ப்ளூரல் வெர்ப்ஸ். ஓகேங்களா, நமக்கு சப்ஜெக்ட் வந்துட்டு இந்த எவ்ரிபடி, எவ்ரி திங், இந்த மாணிக்கு எது வந்தாலுமே இந்த 8 மேலே கொடுத்துருக்க 8 வார்த்தைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 8 வார்த்தைகளை எது வந்தாலுமே அதுக்கடுத்து வர்ற சப்ஜெக்ட் என்ன தான் வரணும்? சிங்குலர் வெர்பாக தான் வரணும். ஓகேங்களா, ஓகே புரியுதா? ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இந்த 8 வார்த்தைகளில்
எது வந்தாலுமே சப்ஜெக்டாக வந்தாலுமே அதை நம்ம என்னன்னு தான் கன்சிடர் பண்ணிக்கணும், சிங்குலர் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னங்க இருக்குது, இந்த எவ்ரிபடி படின்னு முடிஞ்சால் அவங்கெல்லாம் யாரை குறிக்கிறவங்க, உயிருள்ள பொருட்களை குறிக்கிறவங்க. திங் அப்படின்னு முடிஞ்சால் அவங்களாம் யார், உயிரற்ற பொருட்களை குறிக்கிறவங்க. ஓகேங்களா, இவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே இதுக்குள்ளே போயிடலாமா. எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள்ஸ். சரி, ஓகே. இங்கே எவ்ரிபடின்னு வந்திருக்குங்க சப்ஜெக்டு. எவ்ரிபடின்னு வந்துச்சுன்னா அதை என்னான்னு கன்சிடர் பண்ணணும், சிங்குலராக கன்சிடர் பண்ணிக்கணுமா இல்லை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கணுமா, சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போனா இஸ் வருமா இல்லை ஆர் வருமாங்க, இஸ் வருமா இல்லை ஆர் வருமா, இந்த இடத்துல அதை மட்டும் பார்த்து சொல்லுங்கள். இந்த இடத்துல இஸ் வருமா இல்லை ஆர் வருமா. எவ்ரிபடி, நத்திங், எவ்ரிபடி அந்த 8 வார்த்தைகளை பார்த்துட்டாலே வந்துட்டு அதுக்கடுத்து வர வெர்பு என்னவாக தான் இருக்கணும், மேக்ஸிமம் சிங்குலராக தான் இருக்கணும். எல்லா இடங்கள்லையும் அது என்னவாக தான் இருக்கணும், சிங்குலராக தான் இருக்கணும். ஸோ இஸ் கரெக்டு. ஓகேங்களா, இந்த எவ்ரிபடி அப்படிங்கிறது வந்து யாரை குறிக்கக்கூடியது, உயிருள்ள ஒரு ஆளை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, உயிருள்ள ஒரு ஆளை குறிக்கக்கூடியது. அப்படின்னா அந்த எவ்ரிபடி அப்படிங்கிறது யார், ஒரே ஒரு ஆள். நம்ம அந்த அவன் அவள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மணிக்க ஒரே ஒரு ஆள் தான் யார், இந்த எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, எவ்ரிபடி அப்படிங்கிறது வந்துட்டு சிங்குலர் நமக்கு தெரியும். அந்த சிங்குலர் அப்படின்னா என்னது, ஒரு ஆளை குறிக்கக்கூடியது தான் சிங்குலர். அப்படின்னா அந்த எவ்ரிபடி அப்படிங்கிறது வந்து என்னதுங்க, சிங்குலர். ஒன்று அவன் இல்லைன்னா அவள், அந்த மாதிரிக்கு ஏதாவது ஒரு மீனிங்கில் தான் வரக்கூடியது தான் அந்த எவ்ரிபடி. ஓகே, சரி, ஓகே. எவ்ரிபடி இஸ் ரெடி டு டூ. எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே எப்படி இருக்காங்க, ரெடி டு டூ, அதாவது அவங்களுடைய வேலையை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ அவனுடைய வேலைன்னு வருமா இல்லை அவர்களுடைய வேலைன்னு வருமா, இந்த இடத்துல தான் தவறு. ஓகேங்களா, ஒன்று அவனுடைய வருமா இல்லை அவர்களுடைய. அப்படின்னா ஹிஸ் அப்படின்னா அவனுடைய வேலை, அப்படின்னா தேர் அப்படின்னா அவர்களுடைய வேலை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா, இங்கே எவ்ரிபடியை நம்ம என்னான்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம், சிங்குலர்னு கன்சிடர் பண்ணிக்கிறோமா. சிங்குலர்னு கன்சிடர் பண்ணால் இது சிங்குலருக்கான ஒரு பொசசிவ் ப்ரொனவுன். ஓகேங்களா, இது சிங்குலருக்கான பொசசிவ் ப்ரொனவுன். இது வந்துட்டு தேர் அப்படிங்கிற வந்துட்டு ப்ளூரலுக்கான பொசசிவ் ப்ரொனவுன். நம்ம எவ்ரிபடி என்னான்னு கன்சிடர் பண்ணிக்கணும், சிங்குலர்னு கன்சிடர் பண்ணிக்கிறோமா. அதனால் இங்கே என்ன தான் வரணும், ஹிஸ் தான் வரணும். ஓகேங்களா, பொசசிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்குலருக்கு வந்துட்டு ஹீ அப்படிங்கிறது எப்படி மாறும், ஹிஸ் அப்படின்னு மாறும். ஓகேங்களா, அதே மாதிரிங்க அதாவது ஹிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. இதை பொசசிவ், இதுவும் பொசசிவ் அட்ஜெக்டிவ் தான். ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்துட்டு ஹீ அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு என்னன்னு தெரியும், சப்ஜெக்ட்னு தெரியும். ஓகேங்களா, ப்ரொனவுன், இந்த ப்ரொனவுன் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஹீ அப்படிங்கிறது இருக்கும். இது என்னது, சிங்குலர். இதே இது வந்துட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவாக மாறுச்சுன்னா எப்படி இருக்கும், ஹிஸ்ன்னு மாறும். ஓகேங்களா, இங்கே தேன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு தான் வந்துட்டு எப்படி மாறும், பொசசிவ் அட்ஜெக்ட் தேர்னு மாறும். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ நம்ம சப்ஜெக்டிவ் வந்துட்டு நம்ம என்ன எடுத்துருக்கோம், சிங்குலர்னு எடுத்துருக்கோமா. சிங்குலர்னா ஹீ வருமா இல்லை தே வருமா. ஹீ அப்படின்னா அவன் அப்படிங்கிறது ஒரே ஆள், அது தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்படின்னா நமக்கு சப்ஜெக்டில் சிங்குலர் இருக்கா இல்லை ப்ளூரல் இருக்காங்க, சப்ஜெக்டை டோட்டலாக நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், சிங்குலர் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன தான் போடணும், ஹிஸ் தான் வந்து போடணும். ஓகேங்களா, இந்த ஹீக்கு இது பொசசிவ் அட்ஜெக்ட் என்ன, ஹிஸ். ஸோ இங்கே என்ன தான் ஆன்சரு, ஹிஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு. ஹிஸ் அப்படிங்கிற வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்கான ஆன்சர், அதாவது சிங்குலருக்கான ஆன்சர். தேர் அப்படிங்கிற வந்து ப்ளூரலுக்கு. ஓகேங்களா, அதனால் அதாவது ஹீ வந்து எப்படி மாறும், ஹிஸ் அப்படின்னு மாறும். தே அப்படிங்கிறது எப்படி மாறும், தேர் அப்படிங்கிற மாறும். இங்கே நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு எடுத்துருக்கோம், சிங்குலர்னு எடுத்துருக்கோம். ஸோ சிங்குலர்னால இங்கே வந்து என்ன தான் வரும், ஹீ தான் வரும். ஓகே, சரி, ஓகே, சரி, ஓகே. இங்கே பாருங்கள், எனிபடி. ஓகேங்களா, எனிபடி, எனிபடின்னு வந்துருக்கு. இது வந்துட்டு ஆளை குறிக்கக்கூடியதா, ஆளை குறிக்கக்கூடியதா. இவர் வந்து சிங்குலரா இல்லை ப்ளூரலாங்க, அதை மட்டும் சொல்லுங்கள். எனிபடி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ எனிபடி அப்படிங்கிறது வந்து சிங்குலரா ப்ளூரலா, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எனிபடி அப்படிங்கிறது வந்துட்டு சிங்குலர். ஓகேங்களா, இந்த மேலே கொடுத்துருக்க 8 வார்த்தைகளை எது வந்தாலும் என்ன தான்,
சிங்குலர் தான். ஸோ எனிபடி அப்படிங்கிறது வந்து என்னது சிங்குலர். ஸோ சிங்குலராக இருக்கும் பட்சத்தில் ஓகேங்களா எனிபடி கேன் டூ த ஒர்க். இங்கே ப்ளூரலாக எந்த வார்த்தை இருக்குது அதை மட்டும் பாருங்கள் ஓகேங்களா. இந்த சென்டென்ஸை வந்துட்டு நம்ம எனிபடின்னு ஆரம்பிச்சிட்டோம். அந்த எனிபடியை பற்றி தான் சொல்லிகிட்டே போகிறாங்க. அப்படின்னா ப்ளூரலாக இந்த வாக்கியத்தில் வந்துட்டு எந்த வார்த்தை ப்ளூரலாக இருக்குன்னு பாருங்கள். அப்படின்னா அதுதான் தவறுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இங்கே எனிபடினா சிங்குலர், கேன் டூ த ஒர்க் இது வரைக்கும் எதுவுமே நம்ம ப்ளூரலாக பார்க்கல. அதுக்கடுத்து என்ன இருக்குது இஃப் இருக்குது. இஃப்க்கு அடுத்து என்னங்க இருக்குது தேன்னு இருக்கா. அப்படின்னா தே அப்படிங்கிறது என்ன சிங்குலராக ப்ளூரலா. தே அப்படிங்கிறது வந்துட்டு ப்ளூரல். ஸோ அதையும் நம்ம என்னதான் மாற்றிக்கணும் சிங்குலராக மாற்றிக்கணும். இஃப் ஹி ட்ரை ஆக்சுவலாக இதுதான் ஆன்சர். ஹீ தான் வரும் ஓகேங்களா. எனிபடின்னு வந்துட்டாலே ஒன்று ஹீ வரலாம் இல்லைன்னா ஷீ வரலாம் ஓகேங்களா. இங்கே வந்துட்டு ஹிஸ் அப்படிங்கிற வந்துட்டு அவனுடைய, இதே ஹர் அப்படிங்கிற ஹர்ஸ் அப்படிங்கிற வந்துச்சுன்னா அவளுடைய வேலை அப்படின்னு வந்துருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே இங்கே பாருங்கள். இங்கே சப்ஜெக்ட் எதுங்க சப்ஜெக்ட் எது இங்கே வெர்பு இருக்குது. வாஸ் அல்லது வேர் இது ரெண்டு தான் வந்துட்டு என்னது வெர்பு. வெர்புக்கு முன்னாடி இருக்கிறது என்னங்க அதுதான் வந்துட்டு சப்ஜெக்டாக இருக்கும் ஓகேங்களா. அப்படின்னா சப்ஜெக்ட் எங்கே இருந்தால் ஆரம்பிக்குது நத்திங் பட் சம் புக்ஸ் ஓகேங்களா. நத்திங் பட் சம் புக்ஸ். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் புரியல. செகண்ட் கொஸ்டின் புரியல. எனிபடி அப்படிங்கிறது வந்து என்னது சிங்குலர் வெர்பு. அப்போனா அந்த வாக்கியத்தில் எல்லாமே வந்துட்டு எப்படி தான் இருக்கணும் மேக்ஸிமம் சிங்குலராக தான் இருக்கும். ஸோ டேர்ன் பண்ணி வரப்போ இஃப் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது ஒரு கன்ஜெக்ஷனுக்கு அடுத்து எப்படி மாறுது தே அப்படின்னு வருது. ஸோ தே வந்துட்டு என்ன எடுத்துட்டோம் தேவை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக சிங்குலராக வந்துட்டு போகிறோம். அது ஹீயாகவும் இருக்கலாம் இல்லைன்னா ஷீயாகவும் இருக்கலாம். ரெண்டில் எது வேணாலும் ஆன்சராக வரும் ஓகே. சரி ஓகே இப்போ நத்திங் பட் சம் புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நமக்கு வாஷ் இல்லைன்னா வேர் இதுதான் வந்துட்டு என்னன்னு தெரியும் வெர்புன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி என்னங்க சப்ஜெக்ட் இருக்குது நத்திங் பட் சம் புக்ஸ்ன்னு இருக்குது ஓகேங்களா. சரி ஓகே இதை வந்துட்டு சிங்குலராக இல்லை ப்ளூரலாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நத்திங்னு வந்துருச்சு அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுருப்போம். ஆனால் அதுக்கடுத்து என்ன இருக்குது சம் புக்ஸ்ன்னு இருக்குது ஓகேயா. இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க பட் அப்படிங்கிறதுக்கு வந்து மீனிங் என்னங்க பட் அப்படிங்கிறது வந்துட்டு மீனிங் என்ன நம்ம தமிழ் மீனிங் எல்லாமே என்னான்னு படிச்சிருப்போம் ஆனால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை படிச்சிருப்போம். பட்னா ஆனால் அதாவது he worked hard என்ன அர்த்தம் he works hard அவன் கடினமாக உழைச்சான் ஆனாலும் என்ன ஆகிட்டான் ஃபெயில் ஆகிட்டான். அப்படின்னா இந்த பட் அப்படிங்கிற வந்து இங்கே வந்திருக்கா இந்த பட் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன இடத்துல வந்திருக்கு அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓகேங்களா. பார்ட்ஸ் ஆஃப் பீச்சில் அதாவது ஸ்பாட்ஸ் ஆஃப் பீச்னு 8 இருக்குது. அந்த 8ல் வந்துட்டு பட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பார்ட்டில் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இங்கே என்னங்க இருக்குது ஹீ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டா. இப்போ ஒர்க் அப்படிங்கிறது வந்து அந்த சப்ஜெக்ட் செய்கிற வேலை என்ன வேலை பார்க்குறான் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது அந்த சப்ஜெக்டோடைய வேலை. ஸோ இங்கேயும் சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு இருக்குது. இப்போ பட்டுக்கு அடுத்தும் என்ன தான் இருக்குது சப்ஜெக்ட் அண்டு வெர்பு இருக்கா. ஸோ இங்கேயும் சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு இருக்குது இங்கேயும் சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு இருக்குது ஓகேங்களா. அப்போ நான் இந்த இடத்துல வந்து பட் அப்படிங்கிறது என்னவா செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் கன்ஜெக்ஷனாக செயல்படுது ஓகேங்களா. அப்போனா கன்ஜெக்ஷனாக செயல்படுற இடத்துல தான் அதோடைய மீனிங் என்ன ஆனால் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா. அதாவது கன்ஜெக்ஷனாக பட் எந்தெந்த இடத்துல செயல்படுதோ அதுக்கெல்லாம் மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ஆனால் அப்படிங்கிறது மீனிங். நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு பட் அப்படிங்கிறத வந்துட்டு என்னன்னு படிச்சிருப்போம் ஆனால் அதோடைய தமிழ் மீனிங்காக படிச்சிருப்போம். ஆனால் சில இடங்களில் மட்டும்தான் அந்த ஆனால் அப்படிங்கிற வார்த்தை வரும். அது எந்த மணிக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா பட் அப்படிங்கிற வந்துட்டு கன்ஜெக்ஷனாக செயல்படும் இடத்துல மட்டும்தான் ஆனால் அப்படிங்கிற மீனிங்க்கு வரும் ஓகே. இப்போ நமக்கு என்னங்க கொடுத்துருக்காங்க நத்திங் பட் நத்திங் பட் சம் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. இங்கே பட் அப்படிங்கிறது வந்து என்ன இடத்துல இருக்குது அதை மட்டும் சொல்லுங்கள்.
அதாவது கன்ஜெக்ஷனாக இருந்தால் நம்ம பட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆனால் அப்படிங்கிறது நமக்கு தமிழ் மீனிங் தெரியும். ஆனால் அது எதில் மட்டும்தான் இருக்கணும், அது வந்து கன்ஜெக்ஷனாக செயல்படுற இடத்துல மட்டும்தான் அந்த ஆனால் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். ஆனால் இங்கே வந்து எப்படிங்க செயல்படுது, இங்கே நத்திங் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டாக கூட கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன இருக்குது, சம் புக்ஸ், இதுவும் என்ன தான், ஒரு சப்ஜெக்ட் தான். ஆக்சுவலாக கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், அதுக்கடுத்து என்ன இருக்கணும், வெர்பு இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பட் வந்துட்டு சப்ஜெக்ட் அண்ட் வெர்பையும் திரும்ப கம்பைன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பட் அப்படிங்கிறது என்ன வரும், கன்ஜெக்ஷனாக வரும். ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குது, சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் பட்டு கொடுத்துட்டு திரும்பவும் சப்ஜெக்ட், அதாவது நவுண்டாக வந்துருக்கு. ஓகேங்களா. அப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு பட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷனாக இருக்குது. பட் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்குது, ப்ரிப்போஷனாக இருக்குது. இந்த இடத்துல பட் அப்படிங்கிறது கன்ஜெக்ஷனாக இருக்குது, அதனால் என்னன்னு பண்ணிட்டோம், ஆனால் அப்படிங்கிறது மீனிங் வந்துடுச்சு. ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குது, ப்ரிப்போஷனாக இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு பட் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்னு அர்த்தம்னா எக்ஸப்ட் அப்படின்னு அர்த்தம். நத்திங் எக்ஸப்ட் சம் புக்ஸ், ஒன்றுமே இல்லை இருந்தாலும் சில புக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை சில புக்கை தவிர எதுவும் இல்லை, அந்த மாதிரிக்கு தான் இதோடைய மீனிங். நத்திங் பட் சம் புக்ஸ்னால் சில புக்கை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் இதோடைய எக்ஸாக்ட் மீனிங். அப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷனாக வந்தால் பட்டுக்கு வந்து என்ன மீனிங்கு, ஆனால் அப்படிங்கிறது மீனிங்கு. ஆனால் பட் அப்படிங்கிறது வந்து ப்ரிப்போசிஷன் இடத்துல வந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா தவிர. ஓகேங்களா. சில புத்தகங்களை தவிர அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே சரி ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்னா நம்ம கொஸ்டின் போயிடலாம். இப்போ ரெண்டுக்கும் புரியுதுல. இப்போ பட் அப்படிங்கிற வந்துட்டு கன்ஜெக்ஷன் இடத்துல வந்து அதோடைய மீனிங் என்ன, ஆனால். அதே இது வந்துட்டு ப்ரிப்போஷன் இடத்துல வந்தால் அதுக்கு மீனிங் என்ன, எக்ஸப்ட் இல்லைனா தவிர அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகலாம். சரி ஓகே. இங்கே என்னங்க கொடுத்துருக்கு, நத்திங் பட் சம் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. நத்திங் பட் சம் புக்ஸ். இப்போ பட் அப்படிங்கிறது வந்திருக்கா, இந்த பட் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே கன்ஜெக்ஷனாக வந்திருக்கா இல்லை ப்ரிப்போஷனாக வந்திருக்கா, அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா. நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு சப்ஜெக்ட் எதுலேருந்து வருது, நத்திங்லேருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா. இப்போ வெறும் நத்திங்க்கு அடுத்து வந்துட்டு நமக்கு வந்துட்டு வெர்பு, அதாவது வாஸ் இல்லைன்னா வேறுனு கொடுத்தா நம்ம ஈஸியாக வந்து டிக் பண்ணிட்டு போயிருக்கலாம். வாஸ் தான் வரும் அப்படின்னு டிக் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஏன்னா நத்திங் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன வந்திருக்கு, நத்திங் பட் சம் புக்ஸ்ன்னு வந்திருக்கு. சம் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து எதில் இருக்குது, ப்ளூரலில் இருக்குது. ஓகே. அப்போனா இது வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறணும் அப்படின்னு, எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் எதுன்னு தனியாக நம்ம எப்படி பிரிக்கிறது அதெல்லாம் மைண்ட் இருக்குது. ஓகேங்களா. இங்கே பட் அப்படிங்கிறது எந்த பொசிஷனில் வந்திருக்கு, ப்ரிப்போசிஷனில் வந்திருக்கா இல்லை கன்ஜெக்ஷனில் வந்திருக்கா. நம்ம பார்த்தோம்ல, கன்ஜெக்ஷனில் வந்திருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கணும், சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தையும் அதுக்கடுத்து பட்டுக்கு அடுத்து என்ன இருக்கணும், சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, நத்திங் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக கூட வச்சுக்கலாம். அதுக்கடுத்து என்ன இருக்குது, பட்டுக்கு அடுத்து வந்துட்டு அதுக்கடுத்து வெர்பு கிடையாது, அதுக்கடுத்து என்ன இருக்குது, இன்னொரு சப்ஜெக்ட் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பட் அப்படிங்கிறத வந்து என்னன்னு எடுத்துருக்கணும், ப்ரிப்போசிஷன் எடுத்துக்கணும். ஓகேங்களா. இந்த பட்டை வந்துட்டு என்னன்னு எடுத்துருக்கோம், ப்ரிப்போசிஷன் எடுத்துக்கணும். ஓகேங்களா. எப்பயுமே ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து வர்ற நவுனு இல்லைனா சப்ஜெக்டை வந்து என்னன்னு வச்சுக்கணும்னா ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கணும். ஓகேங்களா. ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து வர்றதை வந்து என்னன்னு வச்சுக்கணும், ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கணும். அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட் எதுங்க, ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா. அது மட்டும்தான் சப்ஜெக்ட். அப்படின்னா நத்திங்னு வந்துருச்சா, அப்படின்னா நத்திங்னு வந்துட்டாலே நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், சிங்குலராக கன்சிடர் பண்ணிக்கணும். சிங்குலர்னால் எது எது வரும், இஸ்ஸு வாஸு ஹேஸ், இந்த மூணில் எது தான் வரும். இங்கே என்னங்க கொடுத்துருக்கு, வாஸ் கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா வாஸ் தான் கரெக்டு. ஓகே புரியுதா. இந்த பட் அப்படிங்கிறது இங்கே என்னவா வந்திருக்கு, ப்ரிப்போஷனாக வந்திருக்கு. ப்ரிப்போஷனாக வரும் பட்சத்தில் அதுக்கு அடுத்து வர நவுனை வந்து நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறணும், அதாவது ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படின்னா இங்கே எதுங்க சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷனுக்கு முன்னாடி வருது பார்த்தீங்களா, எது அதாவது ப்ரிப்போஷனை சப்ஜெக்ட்லேயே வந்துட்டு ப்ரிப்போஷன் வந்துச்சுன்னா ப்ரிப்போஷனுக்கு முன்னாடி வர்றதான் வந்துட்டு என்னது சப்ஜெக்ட்டு. அப்படின்னா இங்கே வந்து எது மட்டும்தான் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கணும், நத்திங் மட்டும்தான் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். அதாவது ப்ரிப்போஷனுக்கு அடுத்து வர்றதை ஃபுல்லாக நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், ஆப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படின்னா ப்ரிப்போஷனுக்கு முன்னாடி வர்றது தான் என்னது சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் பார்க்குற இடத்துல வந்துட்டு இங்கே என்ன இருக்குது, நத்திங்னு இருக்குது. நம்ம நத்திங் அந்த 8 வார்த்தைகள் பார்த்தோம்ல, இந்த 8 வார்த்தைகளை எதனாலும் நம்ம சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அதுக்கு என்ன தான் வரணும், சிங்குலர் தான் வரணும். ஸோ இங்கே என்ன தான் வருது, வாஸ் தான் வருது. ஓகே சரி ஓகே. 4th சென்டென்ஸ் பாருங்கள். 4th எக்ஸாம்பிள் எல்லாமே கரெக்டாக. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே நத்திங் இருக்குது, அதுக்கடுத்து என்ன இருக்குது, பட் அப்படிங்கிறது இருக்குது. பட் அப்படிங்கிறது இங்கே வந்து கன்ஜெக்ஷனாக இல்லை ப்ரிப்போஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் தான். ஸோ பட் அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா இங்கே என்ன தான் வந்துட்டு சப்ஜெக்டாக இருக்கும்,
நத்திங் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டாக இருக்கும். நத்திங் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்துட்டு வெர்பு வந்துட்டு சிங்குலராக இருக்குமா இல்லை ப்ளூரலாக இருக்குமாங்க? கண்டிப்பாக வெர்பு வந்துட்டு சிங்குலராக தான் இருக்கும். ஸோ வாஸ் தான். ஸோ எல்லாமே கரெக்டாக அந்த சென்டென்ஸில் எல்லாமே கரெக்டாங்க, எல்லாமே கரெக்டா? யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். கரெக்டாக யாராவது சொல்லிடுங்க பார்க்கலாம். சரி, ஓகே விடுங்க. இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க? சம் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சம் புக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? புக் அப்படிங்கிறது வந்துட்டாலே வந்து அது உயிருள்ள பொருளா இல்லை உயிரற்ற பொருளாங்க? புக் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரற்ற பொருள். ஸோ உயிரற்ற பொருளுக்கு வந்து நம்ம நத்திங் போட்டுக்கலாம். ஓகேங்களா? உயிரற்ற பொருட்களை வந்துட்டு குறிக்கிறப்ப நம்ம என்ன போட்டுக்கலாம்? நத்திங் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஆனால் இங்கே யாருங்க இருக்கா? சம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? ஒரு லிவிங் பர்சன்ஸ். ஓகேங்களா? லிவிங் பர்சன்ஸ் எல்லாம் நம்ம குறிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? நத்திங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நத்திங் அப்படிங்கிறது எதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம்? நத்திங் அப்படிங்கிறது உயிரற்ற பொருட்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு என்ன வரும்? நத்திங் பதிலாக மனிதர்களை குறிக்கிறனால என்ன வரணும்? நோபடி வரணும். நோபடி வரணும். ஸோ நத்திங்னு வந்திருந்தா அது என்னது? தவறுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நத்திங்னு வந்திருந்தா அது தவறு. அதுக்கப்புறம் நோபடின்னு வந்திருந்தா தான் இந்த சென்டென்ஸ் வந்துட்டு கரெக்டான சென்டென்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த இடம் பாரு. சரி, ஓகே. இந்த 5ஆவது சென்டென்ஸை வந்துட்டு அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு 2வது ரூல் சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து 5வது சென்டென்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? அப்போனா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு நீ உன்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா? உனக்கு இந்த கொஸ்டினை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோ, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. இதை நம்ம கடைசியாக பார்த்துட்டு 2வது ரூலை பார்த்துட்டு அதுக்கடுத்து இதுக்கு வரும். அப்போ நீ உன்னால் ஆன்சர் பண்ண முடியுதான் பாரு. ஓகே, சரி, ஓகே. இது சரி, ஓகேங்க. இங்கே சம்படி வாஸ் ப்ரெசண்ட்னு இருக்குது, சம்திங் வாஸ் ப்ரெசண்ட்னு இருக்குது. ஓகேங்களா? நோபடி வாஸ் ப்ரெசண்ட்னு இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் என்ன டேக்குங்க? இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? இதெல்லாம் என்ன கிராமரை ரிலேட் பண்ணி வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது ஃபுல்லாமே வந்துட்டு எதை ரிலேட் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக்கை வந்து ரிலேட் பண்ணி வருது. ஓகேங்களா? ஏன்னா கொஸ்டின் டேக் வந்துட்டு இப்போ என்னன்னு பார்த்தோன்னா இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஹி இஸ் பிளேயிங் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸை வந்து நம்ம என்ன மாற்ற போகிறோம்? கொஷின் டேக்காக மாற்ற போகிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? அதாவது இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸு நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவான்னு பார்க்கணும். ஓகேங்களா? கொடுத்துருக்க சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்ப்போம். நெகட்டிவ்னா என்ன இருக்குன்னா அந்த நாட்டு, செல்டம், ஹார்லி, நோபடி. ஓகேங்களா? செல்டம், நோபடி, ஹார்ட்லி இந்த மாணிக்க வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸை என்னன்னு சொல்லுவோம்? நெகட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்னென்ன வார்த்தை? நாட்டு, நோபடி, நோ, அதுக்கப்புறம் ஹார்ட்லி, செல்டம்மு. ஓகேங்களா? இந்த மானிய வார்த்தைகள்லாம் இந்த சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸை என்னன்னு சொல்லுவோம்? நெகட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இந்த மானிய வார்த்தைகள் இந்த சென்டென்ஸில் இருக்கா? இல்லை. இல்லாத பட்சத்தை என்ன பண்ணிக்கிறோம்னா இங்கே ஹெல்பிங் வெர்பு எதுங்க? ஹெல்பிங் வெர்பு அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வெர்பு. ஓகேங்களா? இதோட என்ன சேர்க்கணும்? அதாவது நெகட்டிவாக இல்லாத பட்சத்தில் என்ன சேர்க்கணும்? இதோட நாட் சேர்த்து நமக்கு ப்ரொனவுன் என்னமோ அதை வந்துட்டு கொஸ்டின் மார்க் போட்டணும். ஸோ இங்கே இஸ்ஸோட நாட் சேர்த்தோம்னா என்ன மாறிடும்? இஸ்இன்ட்டுன்னு மாறும். ஓகேங்களா? இங்கே ப்ரொனவுன் என்ன இருக்குது? ஹீன்னு இருக்குது. இதே இடத்துல வந்துட்டு யாராவது நேம் கொடுத்துருந்தாலும் அதுக்கு பின்னா தான் வரணும். இப்போ ஒருத்தனுடைய நேம் இருக்குது. இப்போ டோனி இஸ் அ குட் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? இவரே வந்துட்டு ஒரு பேராவில் எழுதுறப்ப திரும்ப திரும்ப டோனினா எழுதுவேன். அதுக்கு அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும்? டோனி அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஸோ டோனிக்கு பதிலாக என்ன மாதிரி இருக்குது? அவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க? ப்ரொனோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தருடைய நேம் கொடுத்துருந்தாலும் அதோடைய நேம் எழுதக்கூடாது, அதோடைய ப்ரொனோன்னு தான் எழுதணும். ஸோ இங்கே என்ன மாதிரி இஸ்இன்ட் ஹீ அப்படிங்கிறது வரும். ஓகே, சரி, ஓகே. இப்போ புரியுதுல? இதே இடத்துல வந்துட்டு ஹீ இஸ் நாட் பிளேயிங் கிரிக்கெட்னா என்ன?
இந்த சென்டென்ஸே வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு எதில் இருக்குது, நெகட்டிவ் சென்ஸில் இருக்கா. நெகட்டிவ் சென்ஸில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த நாட்டை வந்துட்டு இங்கே சேர்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த நாட்டை வந்து எடுத்துடலாம். என்ன பண்ணிக்கலாம், இஸ் ஹீ தான் வந்துட்டு கொஸ்டின் டேக்காக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் கொஸ்டின் டேக்கு. கொஸ்டின் டேக்கு என்ன ஏதுன்னா லைட்டாக வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு லுக் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு மேக்ஸிமம் இதிலே கவர் பண்ணுற மாதிரிக்கே போட்டுறேன். ஓகே, சரி, ஓகே. இப்போ இங்கே நம்ம வந்துட்டு சம்படி அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்துருக்கோம், சிங்குலர்னு பார்த்துருக்கோம். ஸோ வாஸ். இங்கே ஹெல்பிங் வெர்ப் என்னங்க, இங்கேயும் வாஸ் தான், இங்கேயும் வாஸ் தான். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்துட்டு இது மட்டும் சற்று வேறுபடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம், சம்படி, நோபடி, அதாவது சம்திங், இவங்க 8 பேரையும் என்ன நினச்சிட்டு இருந்தோம், சிங்குலர்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது எப்போ மட்டும்தானா, ஒரு கொஸ்டினை எழுதுகிறப்ப மட்டும்தான். ஓகேங்களா, இப்போ இந்த சம்படி வாஸ் ப்ரெசண்ட்னு இருக்கா, இது வரைக்கும் இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா, சம்படி வாஸ் ப்ரெசண்ட்னா இது வரைக்கும் அதை எழுத்து இதில் வந்துட்டு இந்த சம்படி வாஸ் ப்ரெசண்ட் அப்படிங்கிற வந்துட்டு 100% கிராமர் படி எழுதியிருக்காங்க, 100% கிராமர் படி தான் எழுதியிருக்காங்க. இதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே சம்திங் வாஸ் ப்ரெசண்ட்னாலும் என்ன தான், சம்திங் அப்படிங்கிற சப்ஜெக்டாக வந்துட்டாலும் என்ன தான், சிங்குலர். ஸோ வெர்பு வந்து என்ன தான் வரணும், சிங்குலர் வெர்பு தான் வரும். அதே மாதிரி நோ படிக்குனாலும் சப்ஜெக்ட் சிங்குலர், வெர்பு வந்துட்டு என்ன தான் வரும், சிங்குலர் தான். இது வரைக்கும் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இனி பார்க்க போகிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உனக்கு கொஸ்டின் எப்பயுமே வந்துட்டு டேரெக்டான ஆன்சர் வர மாதிரி கொடுக்க மாட்டான், சற்று குழப்புற ஆன்சரை தான் கொடுப்பான். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு வந்தோம். சம்படி, நோபடி, நத்திங், இந்த மாதிரி 8 வார்த்தைகள் வந்துட்டாலும் என்ன தான், அதை சிங்குலராக கன்சிடர் பண்ணிக்கணும், சிங்குலரான வெர்பு மட்டும்தான் போடணும். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ நான் புதுசாக சொல்ல போகிறது என்னன்னா, இந்த படின்னு வருதுல, சம்படி, அதுக்கடுத்து நோபடி, எவ்ரிபடி, இந்த மாதிரிய வார்த்தைகள் வந்துட்டு கொஸ்டின் டேக்கில் வந்துட்டு அமைக்கிறப்ப என்ன வரணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து கொஸ்டின் டேக்கில் அமைக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்துட்டு உனக்கு வந்துட்டு சப்ஜெக்ட், அதாவது வெர்பு வந்துட்டு சிங்குலராக இருந்தால் அதை என்னவா மாற்றணும், ப்ளூரலாக மாற்றணும். வெர்பு வந்துட்டு ப்ளூரல் வெர்பு. ஓகேங்களா, வெர்பு வந்துட்டு என்னது, ப்ளூரல் வெர்பு. அதே மாதிரிக்க சப்ஜெக்ட் வந்துட்டு சிங்குலராக இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு என்னவா மாற்றணும், ப்ளூரலாக மாற்றணும், ப்ளூரல் சப்ஜெக்டாக மாற்றணும். ஓகேங்களா, அதாவது எவ்ரிபடி, நோபடி, இந்த மாதிரிக்கு படின்னு முடிஞ்சிருந்துச்சு, அதை கொஸ்டின் டேக்கில் வர்றப்போ நமக்கு என்ன வெர்பு இருக்கோ அதோடைய டென்ஸ் மாறாமல், ஓகேங்களா, டென்ஸ் மாறாமல் அதோடைய வெர்பை வந்துட்டு எதுவாக மாற்றணும், ப்ளூரல் வெர்பாக மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் என்னவா மாற்றணும், ப்ளூரல் சப்ஜெக்டாக மாற்றணும். ஓகேங்களா, இந்த ஒன்று மட்டும் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா, இந்த இதில் வந்து நம்ம புதுசாக இது வரைக்கும் இந்த 8 பேரையுமே நம்ம ஒன்றா தான் பார்த்தோம். ஓகேங்களா, ஒன்றா பார்க்குறப்ப என்ன பண்ணியிருந்தோம், இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக வந்துட்டாலே சிங்குலர்னு பார்த்தோம். ஓகேங்களா, அதே ரூல் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகிருக்கு, என்ன கொஸ்டின் டேக்கில் மட்டும் அப்படியே மாறி இருக்குது. ஓகேங்களா, அதே நேரத்தில் சம்திங், உயிரற்ற பொருட்கள்லாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் யார், உயிருள்ளவங்க. சம்படி, நோபடி, இதெல்லாம் வந்து உயிருள்ளவங்க. அதே சம்திங்கு, நத்திங்கு, அதுக்கடுத்து என்ன இருக்குது, எவ்ரிதிங்கு. இவங்கெல்லாம் யாருங்க, இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உயிரற்றவங்க. ஓகேங்களா, உயிரற்ற பொருட்கள். இவங்கெல்லாம் வர்றப்ப என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன வெர்பு போடணும்னா அதே தான், சிங்குலர் வெர்பு, அதுக்கப்புறம் சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகேங்களா, சிங்குலர் வெர்பு, சிங்குலர் சப்ஜெக்ட். இதே இடத்துல வந்துட்டு அந்த சென்டென்ஸை பாருங்கள், அதாவது சிங்குலராக இருந்துச்சுன்னா அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா நாட் சேர்த்து எழுதுங்க. அதே நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா என்னது, நாட் சேர்க்காமல் அதை அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா, இப்போ புரியுதா, சம்படி, நோபடி, எவ்ரிபடி, இந்த மாதிரி படின்னு உயிருள்ள ஆட்கள் வந்தாங்கன்னா என்ன பண்ணணும், ஹெல்பிங் வெர்பு வந்து என்னவா மாறணும், சிங்குலராக உனக்கு கொடுத்துருந்தாலும் அதை எப்படி மாற்றணும், ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணணும், ப்ளூரல் வெர்பாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கடுத்து கொடுத்துருக்க சப்ஜெக்டை வந்துட்டு என்னவா மாற்றிக்கணும், இது வரைக்கும் வந்துட்டு சிங்குலராகவே பார்த்துட்டு வந்தவங்கள என்னவா மாற்றணும், ப்ளூரலாக தே வரணும். ஓகேங்களா, அதே நேரத்தில் வந்து சம்திங், உயிரற்ற பொருட்கள், சம்திங் வச்சு முடிஞ்சா, படி வச்சு முடிஞ்சால் இது வரைக்கும் சொன்னேன், திங்க் வச்சு முடிஞ்சா அதுக்கு என்ன தான், எப்பயும் போல தான். ஓகேங்களா, வாசனா அதே தான், சிங்குலர் வெர்பு தான். அதோடைய சென்டென்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்கா பாசிட்டிவில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரிக்க இது போட்டுக்கோங்க. ஓகேங்களா, சிங்குலருக்கு வந்துட்டு மாறவே மாறாதுங்க. ஓகேங்களா, உயிரற்ற பொருட்கள் வந்து நம்ம எப்பயுமே எடுத்துக்கிற ஒரே மெத்தட் தான். ஆனால் அந்த உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும் என்னவா மாறுது, சிங்குலர் வெர்பாக இருக்கிற பட்சத்தில் அது என்னவா மாறுது, ப்ளூரல் வெர்பாக மாறுது. அதே மாதிரிக்க ப்ளூரல் சப்ஜெக்டாக மாறுது. இது ஒன்று தான் வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிற ஒன்று. ஓகே, சரி, ஓகே. இப்போ கொஸ்டினில் பார்க்கலாமா, சரி, ஓகே.
இங்கே சம்படின்னு வந்திருக்கு. இப்போ படி அப்படின்னு வந்திருக்கா, இவங்க உயிருள்ளவங்களா இல்லை உயிரற்றவங்களா அதை மட்டும் சொல்லுங்கள் பாருங்க. இவங்க உயிருள்ளவங்க. ஓகேங்களா. அதே மாதிரிக்கு இங்கே சம்திங் அப்படிங்கிறது இவங்க யார், உயிருள்ளவங்களா உயிரற்றவாளா, உயிரற்றவங்க. ஓகேங்களா. நோபடின்னு இருக்குது, இவங்கள யார், ஒரு உயிருள்ள பொருட்கள் தான். ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ சம்படின்னு இருக்கா, இப்போ சம்படியில் வந்துட்டு எதுவும் நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நெகட்டிவ் வேர்டு எதுவும் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதாவது நாட்டு, நோபடி, நத்திங்கு, நெவரு, செல்டமு, ஹார்ட்லி, ரேர்லி, இந்த மாதிரிக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, அந்த மாதிரிக்க வார்த்தைகள் எதுவும் இந்த சென்டென்ஸில் இல்லாத பட்சத்தில் இதை என்னான்னு கன்சிடர் பண்ணிக்கணும், பாசிட்டிவ் சென்டென்ஸுன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். ஓகே. சரி ஓகே. இப்போ சம்படின்னு வந்திருக்கனால இது வந்துட்டு என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், ப்ளூரல் வெர்பு தானே, சிங்குலர் வெர்பு தானே, வாஸ் இருக்குது. இதை நம்ம என்னவா மாற்றணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளூரல் வெர்பாக மாற்றணும். ஓகேங்களா. ப்ளூரல் வெர்பாக மாற்றணும். அப்போனா வாஸ் அப்படிங்கிறவருடைய ப்ளூரல் வெர்பு என்னங்க, வேர். ஓகேங்களா. வாஸ் அப்படிங்கிறவுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன, வேர். ஓகே. இந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாங்க, பாசிட்டிவ். அதனால என்ன பண்ணிடுவோம், வேரோட என்ன சேர்த்துக்குவ, நாட் சேர்த்துக்கியா, வரண்ட். ஓகேங்களா. வேரோட நாட் சேர்த்துக்குவ. அதாவது இது இந்த சென்டென்ஸ் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும், எப்பயுமே ஹெல்பிங் வெர்போட நாட் சேர்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சம்படின்னு வந்திருக்கு, சம்படின்னு வச்சு முடிஞ்சாலே நமக்கு பக்கத்தில் வந்துட்டு சிங்குலர் வெர்பு இருந்தாலும் அதை எப்படி மாற்றிக்கணும், ப்ளூரல் வெர்பாக மாற்றிக்கணும். ஸோ இங்கே வந்து சிங்குலர் வெர்பு வாஸ், இதை எப்படி ப்ளூரல் வெர்பாக மாற்றுவோம், வேர்னு மாற்றுவோமா, வேரோட நாட் சேர்ந்தா வெரின். இது வரைக்கும் சம்படி அப்படின்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுருந்தோம், அவன் அப்படிங்கிறதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அதான் சிங்குலராக ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இனிமேல் வந்துட்டு சம்படின்னு வந்துட்டா இந்த கொஸ்டின் டேக்கில் மட்டும் இந்த சம்படியை வந்து என்னன்னு வச்சுக்கணும், அவர்கள் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த சென்டென்ஸில் தான் சம்படின்னு வந்துட்டாலே வந்துட்டு என்ன தான், அவன் தான். எல்லா இதுலேயுமே அவன் 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 தான் வச்சுட்டு வந்திருப்போம். அந்த கொஸ்டின் டேக்கில் வந்துட்டால் மட்டும் சம்படியை வந்துட்டு ப்ரொனோனா எழுதுகிறப்ப அவன் எப்படி எழுதணும், அவன் எழுதக்கூடாது, அவர்கள் அப்படின்னு எழுதணும். அவர்கள் அப்படிங்கிறது வந்து என்னது, தே. ஓகேயா. சிங்குலர் வெர்பாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு படின்னு வந்துருந்துச்சுன்னா, அது உயிருள்ள படின்னு வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சிங்குலர் வெர்பாக இருக்கிறத ப்ளூரல் வெர்பாக மாற்றணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்கள வந்துட்டு என்னது சம்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு என்ன போடணும், தேன்னு போடணும். நோபடின்னு இருந்தாலும் தே தான். ஓகே. சரி ஓகே. இங்கே என்னங்க இருக்குது, சம்திங். இவங்க வந்து உயிருள்ள பொருட்களா இல்லை உயிரற்ற பொருட்களா, உயிரற்ற பொருட்கள். ஓகேங்களா. அப்போனா நமக்கு பிரச்சனை கிடையாது. என்ன இருக்குது, வாஸ் இருக்கா, ஸோ வாஸின், அதோட என்ன சேர்த்துக்கும், வாஸ் தான் ஹெல்பிங் வெர்பு, ஸோ அதோட என்ன சேர்த்துக்கும், நாட் சேர்த்துக்கும். ஸோ வாஸின். அதுக்கடுத்து சம்திங் அப்படிங்கிறது என்ன தான், ப்ளூரல் வெர்பு. எப்பயுமே வந்துட்டு ப்ரொனவுன் வந்துட்டு இட்டு தான். ஓகேங்களா. இங்கே வந்துட்டு சம்படி, நோபடி, இவங்களுக்கெல்லாம் ப்ளூரல் வெர்பு என்ன, தே. இதே இது வந்துட்டு நத்திங், சம்திங், எவ்ரி திங், இதுக்கெல்லாம் ப்ளூரல் வெர்பு என்ன, அதாவது ப்ரொனவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. படின்னு வந்துட்டாலே தே, அதே மாதிரிக்கு திங்கு வந்துட்டாலே என்னது, இட்டு தான் ப்ரொனவுன். ஓகேங்களா. சரி ஓகே. நோபடி வாஸ் ப்ரெசன்ட். இது வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸா இல்லை பாசிட்டிவ் சென்டென்ஸா, ஃபஸ்ட்டு இந்த இதை சொல்லுங்கள். நோபடி வாஸ் ப்ரெசன்ட், இது வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸா இல்லை பாசிட்டிவ் சென்டென்ஸாங்க, நோபடின்னு வந்துருக்கு. ஸோ நோபடின்னு வந்துட்டாலே என்ன தான், நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு. ஸோ நோன்னு வந்துட்டாலே இது வந்துட்டு என்ன சென்டென்ஸு, நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா. நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிற பட்சத்தில் என்ன சேர்க்கக்கூடாது, நாட் அப்படிங்கிறத சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா. இங்கே என்ன முடிஞ்சிருக்குங்க, படின்னு முடிஞ்சிருக்கா, படின்னு முடிஞ்சதாலே நம்ம சிங்குலர் வெர்பை என்னவா மாற்றணும், ப்ளூரல் வெர்பாக மாற்றணும். ஸோ இங்கே சிங்குலர் வெர்பு என்ன, வாஸ், இது வந்து ப்ளூரல் ஃபார்ம் என்ன, வேர் அப்படின்னு மாறும். ஸோ நோபடி இங்கே வந்துட்டு என்ன மாறிடுது, வேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தா. சரி ஓகே. இந்த சென்டென்ஸ் வந்துட்டு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்தோம்ல, பாசிட்டிவ் சென்டென்ஸா இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸாங்க, நெகட்டிவ் சென்டென்ஸு. ஸோ என்ன பண்ணக்கூடாது, நாட் அப்படிங்கிறத சேர்க்கக்கூடாது. இங்கே நோபடி அப்படிங்கிற சப்ஜெக்டாக வந்திருக்கா, நோபடி அப்படிங்கிற சப்ஜெக்டாக வந்தால் கொஸ்டின் டேக்கில் அதை எப்படி மாற்றணும், தேன்னு மாற்றணும். ஸோ இங்கே என்ன வந்துடும், வேர், தே. சரி ஓகேவா. இது வரைக்கும் புரியுதுல, இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ரூல் வந்துட்டு இவ்வளோ தான். இதுக்கு அடுத்து செகண்ட் ரூல் பார்க்கலாமா. ஜஸ்ட் என்னங்க கொடுத்துருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 8 வார்த்தைகள் பார்த்தோம். அவங்க சப்ஜெக்டாக வரும் பட்சத்தில் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம அவங்க 8 பேரையும் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம், சிங்குலர்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து எத்தனை வார்த்தைகள் வருது, ஒரு 6 வார்த்தைகள் வருது. ஈச், எவ்ரி, ஈதர், நெய்தர், எனி, நன். ஓகேங்களா. ஈச், எய்தர்,
ஈச் எவ்ரி இதர் நெய்தர் எனி அண்டு நன் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு எதை பார்க்கணுன்னா ஈச்சையும் எவ்ரிக்குமான டிஃப்ரென்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு எக்ஸாம் ஃபேவரட் கொஸ்டின்ஸ்னால் எதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஈச்சையும் எவ்ரியும் சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு அதை மட்டும் என்னன்னு பார்த்து ஓகே. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பார்த்தோம்? எவ்ரி ஒன், எவ்ரி திங், எவ்ரி மேன், எவ்ரி உமன், ஓகேங்களா? இந்த மாதிரிக்க எல்லா வார்த்தைகளும் சேர்த்து வச்சு பார்த்துருப்போம். ஓகேங்களா? எவ்ரியோட என்ன பண்ணியிருப்போம்? சில நவுன்ஸை வந்துட்டு சேர்ந்து வர்றது பார்த்துருப்போம். திங்கு, மேன் அப்படிங்கிறதெல்லாம் நவுன், உமன் அப்படிங்கிறதெல்லாம் என்னது? நவுன். ஓகே. ஜஸ்ட்டு வந்துட்டு எதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெயரோ இல்லை ஃபஸ்ட்டு நவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெயரோ இல்லை அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரோ இருந்துச்சுன்னா, ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரோ இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? விசிபிளாக இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமமே தான் எதாக தான் இருக்கும்? நவுனாக தான் இருக்கும். ஓகேங்களா? எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அது, அப்படி இல்லைன்னா உருவம் உருவமாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக என்னான்னு சொல்லுவோம்? நவுன் சொல்லுவோம். ஸோ ஓகேவா? இங்கே ஒன் அப்படிங்கிறது என்ன தான்? நவுன் தான். அப்படின்னா அதுக்கு அலங்காரமாக வர்றது தான் வந்துட்டு என்னது? அட்ஜெக்டிவ். அதை கூடுதலாக வந்துட்டு அதை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது தான் என்னது? அட்ஜெக்டிவ். எவ்ரி மேன்னா எல்லா மனிதர்களும், எவ்ரி உமன்னா எல்லா பெண்களும். இந்த மணிக்கு எவ்ரி அப்படிங்கிறது வந்துட்டு வர்றதுலாம் இதில் எந்த சென்டென்ஸில் வந்துருக்குன்னா அட்ஜெக்டிவ் அப்படிங்கிற ஒரு டேமில் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கிட்டு வர்றது ஃபுல்லாமே நவுனு. அந்த எவ்ரி வர்ற இடம்லாம் என்னதுங்க? எவ்ரி வர்ற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? அதாவது நவுனுக்கு முன்னாடி வர்றது ஃபுல்லாமே என்ன தான்? அட்ஜெக்டிவ் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இந்த எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எவ்ரிபடின்ற வார்த்தையெல்லாம் பார்த்துருக்கோம்ல. இந்த படி அப்படிங்கிறது வந்து என்னது? நவுனு. அதுக்கு முன்னாடி வர எவ்ரி அப்படிங்கிறது என்னது? என்ன இடத்துல வந்திருக்குன்னா அட்ஜெக்டிவ் அப்படிங்கிற ஒரு டேமில் வந்திருக்கு. ஓகேங்களா? நான் சொல்ல வர்றது புரியல. அந்த ஒன், படி, அதுக்கப்புறம் மேன், உமன் இவங்கெல்லாம் வந்துட்டு யார்? நவுனு. அந்த நவுனை பற்றி எக்ஸஸாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா யார்? அட்ஜெக்டிவ். அப்படின்னு பார்க்குறப்ப இந்த எவ்ரி திங்கு, எவ்ரி ஒன்று இவங்கெல்லாம் யார்? இந்த ஒன் அப்படிங்கிற நவுன்னா இந்த எவ்ரி அப்படிங்கிற இடம்லாம் எதாக வந்திருக்கு? அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஈச் மேன், ஈச் உமன், ஈச் பாய், இதெல்லாம் என்னங்க? ஈச் மேன், ஈச் பாய். இந்த இடத்துல வந்துட்டு மேனு, உமனு இதெல்லாம் யாருங்க? இவங்கெல்லாம் வந்துட்டு யார்? நவுன் தான். அப்படின்னா இந்த ஈச் அப்படிங்கிறது என்னங்க? அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இந்த ஈச் அப்படிங்கிறது வந்து என்னது? அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? புரியுதா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நவுனுக்கு முன்னாடி வர்றதெல்லாம் என்ன தான்? அட்ஜெக்டிவ் தான். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஈச் அப்படிங்கிறதும் நவுன் அட்ஜெக்டிவ் தான். இந்த எவ்ரி அப்படிங்கிறதும் அட்ஜெக்டிவ் தான். இப்போ புரியுதுல? நவுன்னா என்ன, அதுக்கு முன்னாடி வர்றதுன்னா அட்ஜெக்டிவ்னா என்னென்னு. ஜஸ்ட்டு இது வந்து ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கேன் அவனை. இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உனக்கு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ உனக்கு புரியுதுல? மேன், அதாவது எதுக்கெல்லாம் உருவம் இருக்கோ அதெல்லாம் வந்து யார்? நவுனு. அப்படின்னா மேன், உமன், பாய் இவங்கெல்லாம் யார்? நவுனு. திங்கு, ஒன்று இதெல்லாம் வந்துட்டு என்ன தான்? நவுனு. அதுக்கு முன்னாடி வர எவ்ரி, ஈச் அப்படிங்கிறதுலாம் என்னது? அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? சரி, ஓகே. ஈச் அப்படிங்கிறதும் என்ன தான்? அட்ஜெக்டிவ் தான். எவ்ரி அப்படிங்கிறதும் அட்ஜெக்டிவ் தான். ஸோ ரெண்டுமே வந்துட்டு எதில் வரும்? அட்ஜெக்டிவ்லேயும் வரும். இந்த ரெண்டுமே எதில் வருது? அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுல வருது. ஓகே. அடுத்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? இந்த ஈச் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா சில நேரங்களில் எதாவது செயல்படும்? ப்ரொனோனாவும் செயல்படும். அதாவது ப்ரொனோனானா ஈச் மட்டும் தனியாக வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக வருங்க. ஓகேங்களா? ஈச் மட்டும், ஈச்சால் மட்டும். இப்போ ஹீ அப்படின்னு பார்த்தோம்ல, ஹீ அப்படிங்கிறது வந்து எதுடைய ப்ரொனோன்? அதாவது ஒரு நபருடைய, ஆணுடைய, பெயருடைய ப்ரொனோன் தான் வந்து என்னது? ஹீ.
அப்படின்னா டோனி அப்படின்னா அவருடைய ப்ரொனவுன் என்ன, ஹீ அப்படிங்கிற ப்ரொனவுனா, அதை தான் வந்துட்டு ப்ரொனவுன் சொல்லுவோம். அப்படின்னா அந்த ப்ரொனவுன் வந்து தனியாக வந்துட்டு சப்ஜெக்டாக வரலாம்ல. இப்போ ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னா ஹீ தான் வந்துட்டு என்னது சப்ஜெக்ட்டு. அப்படின்னா ப்ரொனவுனும் சில இடங்களில் வந்துட்டு தனியாக வந்துட்டு என்னவாக வரும், சப்ஜெக்டாக வரும். அப்படி இது வந்துட்டு ஈச் அப்படிங்கிறது என்னவாக வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரொனவுனாகவும் வரலாம். ஆனால் இந்த எவ்ரி அப்படிங்கிற வந்துட்டு ப்ரொனவுனாக வரவே வராது, வர்றதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகேயா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னன்னா, இப்போ அட்ஜெக்டிவ் வந்துட்டு நம்ம பார்த்தோம், எவ்ரி மேன் பிளே கிரிக்கெட்டு. ஓகேங்களா? ஈச் ஸ்டூடெண்ட் இஸ் பேயிங் ஹிஸ் ஃபீஸ். ஓகேங்களா? அப்படின்னா ஈச்சுன்னு ஆரம்பிச்சுட்டா நம்ம என்னதான் என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும், ஈச்சுக்கு அடுத்து வந்துட்டு அது எந்த பெரிய நவுனாக இருந்தாலும் சரி தான். ஓகேங்களா? ஈச்சுக்கு அடுத்து வரக்கூடிய நவுன் எதுவாக இருந்தாலும் சரி தான். அந்த ஈச் அப்படிங்கிறது வந்துட்டு ஏன்னா டோட்டலாக சப்ஜெக்ட் எது, இந்த ஃபுல்லாக தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? இங்கே ஈச் அப்படிங்கிறது என்னது, அட்ஜெக்டிவ். ஈச்சுக்கு அடுத்து வர்றது என்னது, நவுனு. ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஈச் அப்படிங்கிறது என்னவா செயல்பட்டுருக்கு, அட்ஜெக்டிவாக செயல்படுது. இந்த அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் தான் வந்துட்டு டோட்டலாக என்னது, சப்ஜெக்ட். ஈச்சுன்னு ஆரம்பித்தாலே நீ அதுக்கு என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும், சிங்குலராக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இஸ் தான் வரும். இந்த இடத்துல வந்துட்டு என்ன வராது, ஆர் அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து என்ன வராது, ஆர் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் எவ்ரி திங் இஸ் ஃபைன். இந்த எவ்ரி ஈச் அப்படின்னு ஆரம்பித்தாலே அது என்ன தான் வந்துட்டு சிங்குலர் தான், அதில் உனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா? இந்த எவ்ரி ஈச் அப்படின்னு ஆரம்பித்தாலே அது என்ன தான், சிங்குலர் தான். ஓகே, இங்கே எங்கே உனக்கு மாற்று கருத்து வரும்னு பார்த்தீங்கன்னா, okay, each of the students was awarded for his performance. Sorry, performance தான் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டேன். each of the students was awarded for his performance. அதே மாதிரிங்க every of the students was awarded for his examination. இங்கே வந்துட்டு சப்ஜெக்ட் எதில் அங்கே வருது, இப்போ வாஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்ரி ஈச்னு ஆரம்பிச்சிட்டாலேயும் அதுக்கடுத்து நவுன் வந்து சிங்குலராக இருந்தாலும் சரி தான், ப்ளூரலாக இருந்தாலும் சரி தான், அதை நம்ம டோட்டலாக என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், சிங்குலர் சப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ சிங்குலர் வெர்பை நீ ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இங்கே என்னங்க இருக்குது, ஈச் ஆஃப் த, இங்கே வந்து சப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா? ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குது. அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு எங்கெங்கே ப்ரிப்போர்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எங்கே இருக்குது, இப்போ ஆஃப், இதுக்கு முன்னாடி பட் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ப்ரிப்போர்ஷனாக பார்த்துருந்தோம். இங்கே எது ப்ரிப்போர்ஷனாக தான் இருக்குது, ஆஃப் அப்படிங்கிறது வந்து ப்ரிப்போர்ஷனாக இருக்குது. அப்படின்னா சப்ஜெக்ட் எப்போயுமே எங்கே தான் இருக்கணும், ஒன்று ப்ரிப்போர்ஷனுக்கு வந்துட்டு முன்னாடி இருக்கிறது தான் சப்ஜெக்ட்டு. ஓகேங்களா? அப்போனா ப்ரிப்போர்ஷனுக்கு அடுத்து இருக்கிறது என்னங்க, ப்ரிப்போர்ஷன் அடுத்து இருக்கிறது ஆப்ஜெக்ட்டு. இது சிங்குலராக ப்ளூரலாக நம்ம பார்க்க தேவையே கிடையாது. ஓகேங்களா? அது சிங்குலராக இருந்தால் பரவாயில்ல, ப்ளூரலாக இருந்தாலும் நமக்கு தேவை கிடையாது. ப்ரிப்போர்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறது தான் என்னது, சப்ஜெக்ட். அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட் யார், ஈச். ஓகேங்களா? இந்த ஈச் அப்படிங்கிறது வந்துட்டு என்னவா செயல்படும் சொல்லியிருக்கேன். இங்கே ஈச் அப்படிங்கிறது வந்துட்டு அட்ஜெக்டிவாகவும் செயல்படும், ப்ரொனவுனாகவும் செயல்படும். இது வரைக்கும் வந்துட்டு ஈச்சுக்கு அடுத்து எப்போயுமே என்ன வந்திருக்கும், நவுன் வந்திருக்கும்.
ஓகேங்களா. ஆனால் இங்கே ஈச்சுக்கு அப்புறம் எதுவும் நவுன் இருக்கா? கிடையாது. ஈச் அப்படிங்கிறது தனியாக செயல்படுதா? ஸோ தனியாக செயல்பட்டால் அந்த ஈச் வந்து என்னவா செயல்படுது? ப்ரொனோனாக செயல்படுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இந்த ஈச்சுக்கு வந்துட்டு அட்ஜெக்டிவாகவும் செயல்படுற திறமை இருக்குது, ப்ரொனோனாவும் செயல்படுற திறமை இருக்குது. அதனால் இந்த ஈச் அப்படிங்கிறது இதில் வந்துடும், ப்ரொனவுன் கேட்டகரியில் வந்துடுது. ஓகேங்களா. அதாவது ஈச் ஆஃப் த அப்படின்னு வந்துட்டாலே என்ன தான், ஈச் அப்படிங்கிறது வந்து என்னது, சிங்குலர் சப்ஜெக்ட் தான். ஸோ வாஸ் தான். ஆனால் இந்த இடத்துல ஈச் வந்து எதில் இருக்குது? ப்ரொனவுனில் இருக்குது. இங்கே ஈச் அப்படிங்கிறது வந்து எதில் இருக்குது? அட்ஜெக்டிவில் இருக்குது. ஏன்னா ஈச்சுக்கு அடுத்து ஏதாவது நவுன் வந்துச்சுன்னா அதை வந்து ஈச் அப்படிங்கிறது ப்ரொனவுனாக அட்ஜெக்டிவாக மாறிடும். அதே ஈச்சுக்கு அப்புறம் வந்துட்டு எதுவுமே நவுன் இல்லை, தனிச்சு நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த ஈச் அப்படிங்கிறது எதாக இருக்குது? ப்ரொனோனாக இருக்குது. ஸோ ப்ரொனோனாக செயல்படுறப்போ நம்ம இங்கே தான் என்ன தான் போட்டுக்கலாம்? வாஸ் போட்டுக்கலாம். ஓகே. சரி, ஓகே. இங்கே எவ்ரி அப்படிங்கிறது என்னவா செயல்படுதுங்க? அதை மட்டும் சொல்லுங்கள். எவ்ரி அப்படிங்கிறது என்னவா செயல்படுது? எவ்ரி அப்படிங்கிறது வந்து என்ன செயல்படுதுன்னா தனிச்சு நிற்கிது. ப்ரொனோனா தனிச்சு நிற்கிது. ஏன்னா சப்ஜெக்ட் இங்கே என்ன, வெர்பு அப்படிங்கிறது வெர்பு வாஸ் வந்து வெர்பு. ஓகேயா. வெர்புக்கு முன்னாடி இருக்கிறதான் சப்ஜெக்ட். ஸோ இங்கே ஆஃப் வந்துருச்சு. ஆஃபுக்கு அடுத்து இருக்கிறதா ஆப்ஜெக்ட். அப்படின்னா ஆஃப் முன்னாடி இருக்கிறதா வந்து என்னது? சப்ஜெக்ட். அப்படின்னா இங்கே எவ்ரி அப்படிங்கிறது சப்ஜெக்ட். எவ்ரி அப்படிங்கிறது வந்து தனிச்சு நிற்கிறதுக்கான ஏதாவது ஒரு கேப்பபிள் இருக்கா? தனிச்சு நிற்கிறதுக்கான ஏதாவது கேப்பபிள் இருக்காங்க? கிடையாது. ஏன்னா ப்ரொனோனா வந்துட்டு அப்படின்னா எவ்ரி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து என்ன நிற்கிதுன்னா ப்ரொனோனா நிற்கிது. ஓகேங்களா. ப்ரொனோனா நிற்கிறதுக்கு ஈச்சுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது? ஈச் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் என்ன இருக்குன்னா அதோடைய கெப்பாசிட்டி ப்ரொனோனாவும் நிற்கலாம். ஆனால் எவ்ரிக்கு வந்துட்டு அந்த மணிக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு என்ன வராது? இங்கே எவ்ரி அப்படிங்கிறது வந்து தனிச்சு வராது. அப்படின்னா எரர் எங்கே இருக்குது? இதுதான் எரர். இந்த இடத்துல எவ்ரி வராது. அந்த இடத்துல என்ன வரும்? ஈச் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீ ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஈச் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வர்ற ஸ்டூடெண்ட்டோ நவுனோ, ஈச்சுக்கு அடுத்து வர்ற நவுன் வந்து சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி அதை என்னான்னு கன்சிடர் பண்ணணும்? டோட்டலாக அந்த சப்ஜெக்டையும் சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கடுத்து ஈச்சுக்கு அடுத்து வருது என்னது? ஆஃப். ஆஃபுக்கு அடுத்து வர்ற நவுன் பார்த்தீங்களா? ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து சிங்குலராக இருக்காங்க இல்லை ப்ளூரலாக இருக்கா? ப்ளூரலாக இருக்கா? ஈச்சுக்கு அடுத்து ஆஃப் வந்தால் அதுக்கு அடுத்து வர நவுன் எப்பயுமே இதாக இருக்கணும், ப்ளூரலாக இருக்கணும். ஆனால் அது டோட்டலாக வந்துட்டு என்னான்னு கன்சிடர் பண்ணிக்கணும்? டோட்டல் சப்ஜெக்டாக வந்து என்னான்னு கன்சிடர் பண்ணிக்கணும்? அதாவது ஈச் எவ்ரின்னு ஆரம்பித்தாலே உங்கள் கண்ணை மூடிட்டு என்னான்னு போட்டுக்கோ. அதுக்கடுத்து வர வெர்பு வந்துட்டு சிங்குலர் வெர்புன்னு போட்டுக்கோ. ஓகேங்களா. ஆனால் இந்த ஈச்சுக்கு அடுத்து ஆஃப் வந்துச்சுன்னா அந்த நவுனை மட்டும் என்னான்னு எழுதிக்கோ? ப்ளூரல் வெர்பாக எழுதிக்கோ. அதாவது ப்ளூரல் சப்ஜெக்டாக எழுதிக்கோ. ஸ்டூடெண்ட். இப்போ ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்னு வந்தால் இந்த இடம் தப்பு. ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னு வரும். ஆஃபுக்கு அடுத்து வர நவுன் எதில் இருக்கணும்? ப்ளூரலாக இருக்கணும். ஓகேங்களா. இதை மட்டும் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோ. ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரைட்டாக தப்பாங்க? ஈச் கேர்ள் வாஸ் ப்ரெசன்ட். ஓகேங்களா. ஈச்சுன்னு ஆரம்பிச்சிட்டாலே என்னன்னு சொன்னேன்? சிங்குலர் தான் சொன்னேன். ஓகேங்களா. ஈச்சுன்னு ஆரம்பிச்சிட்டாலே என்ன அது? இதுக்கு அடுத்து வர நவுன் சிங்குலராக இருந்தாலும் சரி தான், ப்ளூரலாக இருந்தாலும் சரி தான். இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஈச்சுன்னு ஆரம்பித்தாலே அதை வந்துட்டு சிங்குலர் நவுன் தான் வரணும், சிங்குலர் வெர்ப் தான் வரணும். ஸோ வாஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. வாஸ் அப்படிங்கிறது என்னது? கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் இங்கே ஈச்சுன்னு வந்துட்டுக்கா. ஈச்சுக்கு அடுத்து என்ன வந்திருக்குங்க? ஆஃப் வந்திருக்கா. ஆஃபுக்கு அடுத்து இங்கே நவுன் எது? பெண்கள் அப்படிங்கிறது தான் நவுன். ஓகேங்களா. பெண் அப்படிங்கிறது தான் நவுனு. இது வந்து எதில் இருக்கணும்? ஈச்சுக்கு அடுத்து ஆஃப் வந்தாலே அது வந்து எதில் இருக்கணும்? எஸ் சேர்த்து ப்ளூரலில் இருக்கணும். ஸோ ஈச் ஆஃப் த கேர்ள்ஸ். ஓகேங்களா. ஆனால் அதை டோட்டலாக நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்? சிங்குலர் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ வாஸ் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. சரி, ஓகே. எவ்ரின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஈச் எவ்ரின்னு ஆரம்பித்தாலே என்ன தான் வரணும்? சிங்குலர் தான் வரும். கரெக்டு. எவ்ரி ஆஃப் த கேர்ள்ஸ் வாஸ் ப்ரெசன்ட். எவ்ரி ஆஃப் த அப்படின்னு வருமா? எவ்ரி அப்படிங்கிறது வந்து தனித்து வரவே வராது. எப்பயுமே எதோட தான் வரும்? எவ்ரி அப்படிங்கிறது நவுனோட சேர்ந்து தான் வரும். அதனால தான் எவ்ரி ஒன், எவ்ரி திங், எவ்ரி செக்டார், எவ்ரி செக்ஷன் அந்த மாதிரி தான் வரும். இந்த எவ்ரி அப்படிங்கிறது வந்து தனிச்சே வரவே வராது. ஸோ இந்த இடம் தவறு. ஓகேங்களா. சரி, ஓகே. இங்கே ஈச்சுன்னு வந்திருக்கா. ஈச்சுன்னு வந்துட்டா நமக்கு எப்பயுமே வந்துட்டு என்ன தான் வரணும்? அதுக்கடுத்த நவுனு சிங்குலராக தான் வரும். ஸோ ஈச் ஸ்டூடெண்ட். மேலேருந்தே பார்த்துட்டு வரல. ஈச்சுன்னு வந்துட்டாலே அதுக்கடுத்து வர நவுன் எதாவது தான் இருக்கணும்? ஈச் ஸ்டூடெண்ட். சிங்குலராக தான் இருக்கணும். அதுக்கடுத்து ஈச் ஸ்டூடெண்ட்னு வந்திருக்கா. இங்கே சப்ஜெக்ட் எதுங்க? ஈச் ஸ்டூடெண்ட் தான் சப்ஜெக்ட். இவங்க யார்? சிங்குலராக இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் இருந்தால் என்ன டென்ஷன் கொடுத்துருக்காங்க? சிம்பிள் ப்ரெசன்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ப்ரெசன்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நமக்கு சப்ஜெக்ட் வந்துட்டு ப்ளூரலாக இருந்துச்சுன்னா
சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா V1 அப்படியே எழுதிடுவோம். ஓகேங்களா? சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்கும் பட்சத்தில் V1 அப்படியே எழுதிடுவோம். சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவோம்? V1ஓட ப்ளஸ் S சேர்த்துவோம், இல்லைனா ES சேர்த்து எழுதுவோம். ஓகேங்களா? இங்கே சப்ஜெக்ட் என்னவாங்க இருக்குது? சப்ஜெக்ட் ஈச் ஸ்டூடெண்ட்னு இருக்குது. ஈச் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் என்னது? சிங்குலர் தான். சிங்குலருக்கு என்ன பண்ணணும்? வெர்போட ஒன்று எஸ் சேர்த்து எழுதணும். அதே இது ஏன் ES சேர்க்கிறோம் எழுதுகிறோம்னா, ஏன் ES சேர்த்து எழுதுகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடைசி உனக்கு வெர்போட கடைசி எழுத்து வந்து CH இல்லைன்னா SH இல்லைன்னா XX இந்த மணிக்கு முடிஞ்சிருந்துச்சுன்னா என்ன பார்த்து எழுதணும்? ஓகேங்களா? வெர்போடைய கடைசி எழுத்து CH இல்லைனா SH இல்லைனா XX வந்துருந்துச்சுன்னா நம்ம ES எடுத்து எழுதுவோம். இங்கே என்ன முடிஞ்சிருக்கு? SHன்னு முடிஞ்சிருக்கா, அதனால தான் அதை ES எடுத்து எழுதுறோம். விஷஸ் கம்ப்ளீட். இங்கே ஹிஸ்ஸா ஹெரா, எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்ஸும் வரலாம் ஹேரும் வரலாம், ஆனால் தேர் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஹிஸ்ஸும் வரலாம் தேரும் வரலாம். ஆனால் இங்கே வந்து ஈச் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்களா, இவங்களோட ஜெண்டர் என்னன்னு தெரியாது, அதனால் ஹிஸ்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹேரும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்கள் ஏன்னா ஈச் ஸ்டூடெண்ட்னா என்னதான் என்னான்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம்? சிங்குலர்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஹிஸ் தான் வரணும். தேர் அப்படிங்கிறது ப்ளூரலுக்கானது, அது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே சரி, ஓகே நெக்ஸ்ட் போயிடலாமா? சரி, ஓகே. ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னு வரணுமா? ஸ்டூடெண்ட்ஸ், ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ரெண்டுமே ஸ்டூடெண்ட் தான். ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா ஒரு எஸ் வராது. இந்த ரெண்டில் என்னங்க வரும்? ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னு வருமா இல்லை ஸ்டூடெண்ட்னு வருமா? ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா ஆஃபுக்கு அடுத்து வர்றது என்ன தான் வரணும்? ப்ளூரல் நவுனாக தான் வரும். ஸோ ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் கரெக்டு. ஓகேங்களா? இப்போ ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்துட்டாலும் அதை என்ன தான் கன்சிடர் பண்ணிக்கணும்? நம்ம சிங்குலராக கன்சிடர் பண்ணிக்கணும் இல்லை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கணுமா? ஈச்சுன்னு வந்துட்டாலே சிங்குலர் தான். ஸோ விஸ்ஸஸ். ஓகேங்களா? விஸ்ஸஸ், ஹிஸ் இல்லைனா ஹெர் வரும். தேர் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? தேர் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி லைட்டாக ஒன்று, இது வரைக்கும் தான் ஈச்சுக்கும் எவ்ரிக்குமான வித்தியாசங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதை நீ வந்து சொல்கிறேன்னு சொன்னேன்ல, எடுத்து வச்சிரு அப்படின்ட்டு. என்னங்க கொடுத்துருக்கு? எவ்ரி. எவ்ரி அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து என்னவா இருக்குது? அட்ஜெக்டிவாக இருக்கா? எவ்ரி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவாக இருக்குது. அப்போ இங்கே என்னவாங்க இருக்குது? நவுன் இருக்கா? நவுன். ஒன் அப்படிங்கிறது என்னது? நவுனு. இங்கே செக்ஷன் அப்படிங்கிறது என்னங்க? செக்ஷன் அப்படிங்கிறது பிரிவு. பிரிவும் என்ன தான்? ஒவ்வொரு பிரிவு அப்படிங்கிறதும் நவுன் தான். ஆஃப் அடுத்து இருக்கிறது வந்துட்டு நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? ஆஃப் அடுத்தும் நவுன் தான். எப்பயுமே ரெண்டு நவுனும் அடுத்தடுத்து வரிசையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ரெண்டு நவுனும் அடுத்தடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு நம்மகிட்ட சுத்தமாக கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படின்னா இங்கே எவ்ரி ஒன் அப்படிங்கிறது ஒன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒன் அப்படிங்கிறதும் நவுனு, செக்ஷன் அப்படிங்கிறதும் நவுன் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு எவ்ரின்னு வந்துருச்சு, அதனால் நம்ம வந்துட்டு என்னன்னு போட்டிருக்கோம்? சிங்குலர் இஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அது கரெக்டு தான். ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன்னு இருக்குது பார்த்தீங்களா? எவ்ரி ஒன்னுக்கு அடுத்து வர செக்ஷன் அப்படிங்கிறது என்ன தான்? நவுன் தான். ரெண்டு நவுன் ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எவ்ரி ஒன் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு வரணும். இல்லைன்னா என்ன வரணும்? இந்த ஒன்றை எடுத்துகிட்டு என்னது? எவ்ரி செக்ஷன் ஆஃப் த சொசைட்டின்னு வரும். ஓகேங்களா? ரெண்டில் ஒன்று வரணும். இந்த ரெண்டு நவுன் இருந்துச்சுன்னா ஒரு நவுனை தூக்கி விட்டு, அப்போ உனக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். ஏன்னா எவ்ரி ஒன் அப்படிங்கிறத பார்த்துட்டே வரும். எவ்ரி ஒன், எவ்ரி திங் இதெல்லாம் பார்த்துட்டே வரும்ல. அப்படின்னா அந்த ஒன் அப்படிங்கிறது என்ன தான்? ஒன் அப்படிங்கிறது நவுன் தான். திங் அப்படிங்கிறது நவுன் தான். ஓகேங்களா? இங்கே எவ்ரி ஒன் வந்திருக்கு, அதுக்கடுத்து செக்ஷன் வந்திருக்கு. செக்ஷன் அப்படிங்கிறது பிரிவு அப்படிங்கிறது ஒரு பேர் இருக்குது. ஸோ செக்ஷன் அப்படிங்கிறது என்ன தான்? நவுன் தான். ஒன்று என்ன பண்ணிடு? ஒரு நவுனை தூக்கி விட்டு, ரெண்டு நவுனில் எதை தூக்கி விட்டாலும் கரெக்டான ஆன்சராக வந்துடும். ஓகேங்களா? ஒன்று எவ்ரி ஒன் ஆஃப் த சொசைட்டினாலும் கரெக்டு தான். இல்லைன்னு வச்சுக்கோ, செக்ஷனை தூக்கி விட்டேன்னா இது ஒன்றை தூக்கி விட்டு எவ்ரி செக்ஷன் ஆஃப் த சொசைட்டினாலும் கரெக்டான சென்டென்ஸ் தான். ஓகே, உனக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அதை எழுது. ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாம்ல.
சரி ஓகே. இங்கே ஈதர் அப்படின்னா என்னங்க, 2 பேர் இருக்காங்க, 2 பேரில் வந்துட்டு ஒன்று இவன் செய்கிறான் இல்லைன்னா இவன் செய்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா, இந்த 2ல் 1 அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, அந்த ஒத்தையா ரெட்டையாக விளாட்றப்ப ஒன்று ஒத்தையாக இருக்கணும் இல்லைன்னா ரெட்டையாக இருக்கும். இந்த 2ல் 1 இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஈதர் இவன் இல்லைன்னா அவன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு என்னது ஈதர். இல்லை ஒன்று இவன் இல்லை அவன், இந்த இல்லைன்னு வரதா அதை அல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆர். ஈதர்னு வந்துட்டாலே அதுக்கு என்னது காம்போசிட்டாக ஆர் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும் வரும். ஓகேங்களா, சரி ஓகே. அந்த 2 பேருமே இல்லை, ஏன்னா அவன் வந்துட்டு என்ன வச்சுருக்கான், ஒத்தையார் ரெட்டையால் முத்து வச்சு விளாடுவோம்ல, ஒத்தையார் ரெட்டையால் வந்துட்டு முத்து வச்சு விளாடுவோம். இல்லைன்னா ராஜா காயினை சுண்டி விடும்ல, காயினில் ஹெட்டு இல்லைன்னா டெய்ல் வரும். இப்போ ஒன்று காயினை வச்சு இது பண்ணானா என்ன வரும், ஒன்று ஹெட்டு இல்லைன்னா டெய்ல். இந்த 2ல் 1 தான் வருங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், எய்தர் யூஸ் பண்ணிக்கலாம். நெய்தர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அவன் காயினே வச்சுக்கல, சும்மா கையை வச்சுட்டு என்ன பண்ணுறான் மடக்கி வச்சுறான். அப்படின்னா என்னது ஹெட்டும் வராது டெய்லும் வராதுன்னு சொல்லுவோம்ல. அப்போனா இந்த 2ல் 1க்கு வந்து எய்தர், 2லுமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு வந்து நெய்தர் 1. ஓகேயா, 2ல் 1க்கு வந்துட்டு என்னன்னு சொல்லலாம் நெய்தர் 1 ஈதர். அதே 2மே கிடையாது அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்லலாம் நெய்தர் அப்படிங்கிற சொல்லலாம். எனி அப்படின்னா 2க்கு மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, 2க்கு மேலே இருக்கவங்கள. ஓகேங்களா, எனி அதாவது 2 பேர் இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு 3-4-5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரில் ஒரு ஆள்னா எனி ஒன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, 2 பேரில் ஒருத்தனா அதுக்கு ஈதர் சொல்லிக்கலாம். அதே மாதிரிக்கு 2 பேருமே கிடையாதுன்னா அதுக்கு என்ன சொல்லிக்கலாம் நெய்தர் சொல்லிக்கலாம். அதே இது வந்து எனி அப்படிங்கிறது 2க்கு மேலே யாராவது ஒருத்தாலும் சொல்லியிருந்தால் அதுக்கு எனி சொல்லிக்கலாம். நன் அப்படிங்கிறது வந்துட்டு 2 பேருக்கு மேலே யாருமே இல்லைன்னா அதுக்கு வந்து என்னன்னு சொல்லிக்கலாம் நன் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இப்போ புரியுதா, எய்தர் அப்படிங்கிறது நெய்தர் அப்படிங்கிறது வந்து 2 பர்சனுக்கு மட்டும் சொல்கிறது. ஓகேங்களா, அதே இது எனி நன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லிக்கலாம் 2 பேருமே கிடையாது, அதாவது 2க்கு மேலே அப்படிங்கிறதுக்கு வந்து மோர் தென் 2. மோர் தென் 2க்கு வந்து என்ன சொல்லிக்கலாம் 2 பேருக்கு மேலே அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு மோர் தென் 2 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஓகே. நெக்ஸ்ட் வேலாமா, இது எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல எல்லாமே ரைட்டாங்க. 7th சென்டென்ஸ் பாருங்கள், 7th சென்டென்ஸ் பாருங்கள், இதில் எல்லாமே ரைட்டா. நன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னால் நமக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க நன் ஆஃப் த 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இந்த 2 பேருமே கிடையாது, இந்த வேலையை செஞ்சவங்க 2 பேருமே கிடையாது அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நன் யூஸ் பண்ணலாமா இல்லை நெய்தர் யூஸ் பண்ணலாமா. நன் அப்படிங்கிறது வந்து எதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னா 2 பேருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நன் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்படின்னா 2 பேருமே இந்த வேலையை செய்யலை அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் நெய்தர் ஆஃப் த 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, 2 பேர்னா நெகட்டிவ் சென்ஸில் சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ நெய்தர் ஆஃப் த 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, நெய்தர் அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. நன் அப்படிங்கிறது 2க்கு மேலே நெகட்டிவான வார்த்தையை சொல்கிறதுக்கு நன் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேருமே இந்த வேலையை செய்யலை அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்லிக்கலாம் நெய்தர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிஸ்டர் சர்மா ஹேஸ் 3 sons. சர்மா அப்படிங்கிறது வந்து எத்தனை மகன்கள், 3 மகன்கள். ஓகேங்களா, 3 மகன்கள். நெய்தர் ஆஃப் தம் இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். எவனுமே அதாவது சர்மா அப்படிங்கிறவங்க வந்து 3 மயங்க இருக்காங்க. 3 பேரில் வந்துட்டு யாருமே வந்துட்டு என்ன பண்ணுறதில்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து எல்லாமே கரெக்டாக அதை மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சென்டென்ஸை நல்லா பாருங்கள், இதில் என்ன தவறு இருக்குது அதை மட்டும் சுட்டி காட்டுங்க. இங்கே என்ன தவறு இருக்குன்னா மிஸ்டர் சர்மா ஹேஸ் அ 3 sons. அப்படின்னா இந்த 3 பேருமே ஒழுங்காக என்ன பண்ணுறது கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது கிடையாது. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நெய்தர் வந்துட்டு யாருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், 2 பேர் இருந்தால் மட்டும்தான் நெய்தர் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 3 sonsன்னு இருக்காங்க. அப்படின்னா இங்கே என்ன யூஸ் பண்ணணும், நெய்தர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நன் ஆஃப் தம் இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே, சரி ஓகே. எனி ஆஃப் த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்குது. 2ன்ற வார்த்தையை பார்த்துட்டு என்ன தான் உனக்கு ஞாபகம் வரும், ஒன்று எய்தர் வரணும் இல்லைன்னா நெய்தர் வரணும். ஓகேங்களா, இங்கே என்னங்க இருக்குது, எனின்னு இருக்குது. வில் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். இது வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் எனிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், எய்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுக்கலாம். ஓகே, என்ன சொல்ல வரேன்னு புரியுதா. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சென்டென்ஸில் இருக்குன்னு எத்தனை பேர்னு பாருங்கள். 2ன்னு வந்துட்டாலே உங்கள் மைண்டில் வந்து 2 இருந்தால்
ஒன்று ஈதரு இல்லைன்னா நெய்தரு. அதில் எதுவும் நெகட்டிவ் வேர்டு இருக்கான்னு பாரு. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீ வந்துட்டு நெய்தர்னா எய்தர் போட்டுக்கோ, நெய்தர்னா நெய்தர் போட்டுக்கோ. ஓகே. நன் ஆஃப் த பென்ஸ் ஆர் ஒர்க்கிங், அதாவது நன் ஆஃப் த பென்ஸ் இஸ் இல்லைன்னா ஆர், இந்த ரெண்டில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே சப்ஜெக்ட் எதுங்க, சப்ஜெக்ட் எது, நன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது சப்ஜெக்ட். ஓகேங்களா, நன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட்டு. நன் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நமக்கு என்ன தான் என்னன்னு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஈதர், அதே மாதிரிக்கே நெய்தர் வந்துட்டா நீ அது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா, ஓகேங்களா, ஈதர் நெய்தர் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நீ என்னென்னு எடுத்துக்கோ, சிங்குலராக டோட்டலாக சப்ஜெக்ட்னு எடுத்துக்கோ. ஓகேங்களா, அதே நன் அப்புறம் எனின்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்னென்னு எடுத்துக்கோ, ப்ளூரலாக சப்ஜெக்டாக எடுத்துக்கோ. ஓகேங்களா, ப்ளூரலாக சப்ஜெக்டாக எடுத்துக்கோ. இங்கே நெய்தர் ஆஃப் தம், இப்போ நெய்தர்னு வந்துருந்துச்சுன்னா இங்கே வந்து என்ன தான் வரணும், உனக்கு அட்டெண்டன்னு வந்திருக்கா, நெய்தர் ஆஃப் தம். இங்கே வந்து இஸ்ஸு வாசன்னு கொடுத்துருந்தாங்க, இஸ்ஸு இல்லைன்னா வேறுனு கொடுத்தாங்க, இஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா நெய்தர்னு வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து நெய்தர்னு வந்துருச்சுன்னா சப்ஜெக்டில் நெய்தர்னு வந்துச்சுன்னா அது வந்து சிங்குலராக கன்சிடர் பண்ணணும். நன்னு வந்துச்சுன்னா அதை வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கணும், ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நெய்தர் ஆஃப் தம் அட்டெண்டர் த ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, இங்கே தெம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது, தெம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஓகேங்களா, இதை கொஸ்டின் டேக்கில் வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே அட்டெண்டர்னு இருக்கா, நெய்தர் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, ஃபஸ்ட்டு வந்து நெய்தர் அப்படிங்கிறது வந்துட்டு பாசிட்டிவ் சென்ஸா இல்லை நெகட்டிவ் சென்ஸா, ரெண்டு பேருமே கிடையாது, யாருமே கிடையாது. அப்படிங்கிறது நெய்தர் அப்படிங்கிறது வந்து என்னது நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் வேர்ட். அப்படின்னா அந்த சென்டென்ஸே டோட்டலாக என்னதான் நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். ஓகேங்களா, நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், இங்கே அட்டெண்டர்னு இருக்கா, அட்டெண்டர் எப்படி எழுதுவேன், டிட் ப்ளஸ் அட்டெண்டர்னு எழுதுவா. ஏன்னா இங்கே வந்து ஹெல்பிங் வெர்பு, இதில் இஸ் வாஸ் ஆர் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க, மெயின் வெர்பாக கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதுவேன், டிட் ப்ளஸ் அட்டெண்டர்னு எழுதுவியா, டிட் ப்ளஸ் அட்டெண்ட் எழுதுவேன். இங்கே டிட் அப்படிங்கிறது வந்துச்சா, டிட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது ஹெல்பிங் வெர்பு. டிட் வர்றப்ப இங்கே நாட் சேர்க்கணுமா கூடாதாங்க, நாட் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த சென்டென்ஸ் ஆல்ரெடி என்னதான் நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். ஏன் நெகட்டிவ், நெய்தர் வந்துட்டால் நெகட்டிவ், நென்னு வந்தாலும் அது வந்து என்ன சென்டென்ஸ் தான் நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். ஸோ அதுக்கும் வந்து என்ன சேர்க்கக்கூடாது, நம்ம இது சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா, நெய்தர் ஆஃப் தம் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன். ஓகேங்களா, டிட் வந்திருக்கும். இந்த தே அப்படிங்கிறது வந்து எதோடைய ப்ரொனவுன், அவர்களுடைய ப்ரொனவுன். ஸோ என்னென்னா டிட் தே, இதுதான் கரெக்டான இதாக இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. இதே மாதிரிக்கு தான் இனிமேல் வீக்லி வந்துட்டு உங்களுக்கான வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, நீ டோட்டலாக வந்துட்டு உனக்கு படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூல் தான். ஓகேங்களா, இந்த 60 ரூலை மட்டும் படிச்சிட்டேன்னா உன்னால் ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணிடலாம், ஒரு 8லேருந்து 10 மார்க் இங்கிலீஷ் செக்ஷனில் வந்துட்டு உன்னால் ஸ்கோர் முடியும். அதாவது கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 8லேருந்து ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்னாலே உன்னால் ஈஸியாக வந்துட்டு என்ன ஒரு 20 மார்க் கிட்ட கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா, இந்த 20 மார்க் அப்படிங்கிறதே வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மார்ஜினாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 80 அந்த சம்திங் 70 மேலே இருக்கிறப்ப அந்த 20 ஆட் ஆச்சுன்னா என்ன போயிடலாம், 90 போயிடலாம். 90 போயிடுச்சுனாலே வந்துட்டு உனக்கு என்ன சொல்லிக்கலாம்னா ஒரு உனக்கு விருப்பப்பட்ட வேலை இந்த சிஎஸ்எஃப் அந்த மணிக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு ஒர்க் நேச்சர் வந்துட்டு என்ன இருக்குன்னா, ஒர்க்கிங் நேச்சர் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி நீ ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பார்ட்டில். ஓகே, சரி ஓகே. நெக்ஸ்ட் இனி வர வீடியோஸில் சந்திக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.